ஸ்பேஸ்ல இணைஞ்சிருக்கும் எல்லாருக்கும் எல்லா தோழர்களுக்கும் வணக்கம். இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெகதீசன் தோழரும் வீர விக்னேஸ்வரன் தோழரும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க நம்ம டிவிகே கட்சியோட அஃபிஷியல் ஆதரவாளர்கள். ஸோ அவங்களும் வந்துட்டு அவங்களோட விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. மெயினா இன்னைக்கு டாபிக் எதுல இருக்க போகுதுன்னா, நம்ம வந்து சிஏஏ பத்தி பேச போறோம். சிஏஏன்ற வரும்போது அதன் பேர்ல வந்து நிறைய விமர்சனங்கள் இன் ஜெனரல் அபவுட் சிஏஏ நிறைய இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வெளியிட்ட அறிக்கை மீதும் நிறைய பேர் விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு நாகரிகமான முறையில என்ன எக்ஸாக்டா அது பின்னாடி இருக்கு பின்னணி அதன் பத்தின விளக்கங்கள் இதை அளிக்கிறதுக்கு தான் நம்ம தோழர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதை அவங்க பேசுவாங்க. அவங்க பேசின அப்புறம் தொடர்ந்து நம்மளும் நம்ம கருத்தை பகிர்ந்துக்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாம். ஜெகதீஷ் தோழர் அவர் வீர விக்னேஸ்வரன் தோழர், யாராவது ஒருத்தர் நீங்க உங்க இதுல இருந்து இந்த டாபிக்ல ஸ்டார்ட் பண்ணுங்க பேசுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் வீர விக்னேஸ்வரன் பேசுறேன். பேசிக்கா நான் வந்து மதுரை சேர்ந்தவன். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி தான் என்னோட சொந்த ஊர். தளபதி அவர்களோட பார்ட்டியில ஒரு அடிப்படை தொண்டர், மெம்பர், அவ்வளவுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. பர்சனலா பார்த்தோம்னா நான் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் பாலிடிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இதுதான் என்னோட பர்சனல் ப்ரொஃபைல். இப்போ நம்ம சிஏஏக்குள்ள டைரக்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சிஏஏ ஏன் கூடாது அப்படின்னா, அது லீகலி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. எந்த அடிப்படையில நான் அதை சொல்றேன்னா, ஆர்டிகல் 14 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அவங்க வந்து ரிலிஜனோ, கேஸ்டோ, ஜெண்டரோ, பர்த் பிளேஸோ வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ரேஸோ அப்படின்னு சொல்லி 6 கேட்டகரி சொல்லி அதை டிஸ்கிரிமினேட் பண்ணி நீங்க எந்த ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட்டுக்கு மதம் இல்லை, அதுதான் செக்குலர் அப்படின்னு இருக்கிறப்போ ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணி தான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டே கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படி நான் சொல்றோம்னா, ரிலிஜன்ல 6 ரிலிஜனை சேர்ந்தவங்க இந்தியாவுக்குள்ள வரலாம், அதாவது ரெஃப்யூஜியா வரலாம். ஒரு ரிலிஜனை சேர்ந்தவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அரசு சொல்ற விளக்கம் என்னன்னா, அவங்க வந்து அந்த கண்ட்ரில, அதாவது பாகிஸ்தானையும் பங்களாதேஷ்லயும் அந்த வரக்கூடாதுன்னு சொல்லப்படுற சமயத்தை சேர்ந்தவங்க வந்து மெஜாரிட்டி. பெர்சிவேட் பண்ணப்படுற மைனாரிட்டிஸுக்கு நாங்க ரெஃப்யூஜி நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைன். அப்படி பாத்தீங்கன்னா பர்மாவும் எஸ்ட்வைல் இந்தியா தான். எப்படி வந்து பாகிஸ்தானும் எஸ்ட்வைல் இந்தியாவோ, நம்ம பங்களாதேஷும் எஸ்ட்வைல் இந்தியாவோ, பர்மா அதாவது இப்போ மயன்மாரும் எஸ்ட்வைல் இந்தியா தான். அங்க இஸ்லாமியர்கள் வந்து மைனாரிட்டி, ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து மைனாரிட்டி. அவங்க வந்து அடிச்சு துரத்தப்படுறப்போ இதே லாஜிக் பொருந்தணும்ல. அப்போ அங்க மைனாரிட்டியா இருந்து துரத்தப்படுறப்போ அந்த இஸ்லாமியர்களை ஏத்துக்கணும்ல. ஆனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இது வந்து ரிலீஜியஸ் பயாஸ்டா இருக்கு. எந்த ஒரு சட்டமும் ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 to 35 வந்து வயலேட் பண்ணுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப ரீசெண்டா நடந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் எதை வச்சு நம்ம எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்கன்னா, ஆர்டிகல் 19(1)(a ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அது என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுது. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து எந்த நெட்வொர்க்ல யாருக்குமே எதுவுமே தெரியாது. யாரு பாண்ட் வாங்கினான்னு தெரியாது, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்தான்னு தெரியாது, அதை எவ்வளவு என்கேஷ் ஆச்சுன்னு தெரியாது, எந்த டேட்டாவுமே வெளியே தெரியாது. இது ஆர்டிகல் 19(1)(a)க்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. அது மாதிரி இந்த சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 கான்ஸ்டிடியூஷனலி இன்வாலிட் ஆகும். இது வந்து அரசியல் கட்சி இதெல்லாம் இதை பத்தி நான் பேசல. ஆன் த பேப்பர் அது எந்த ஒரு சட்டமும் இந்தியன் லேண்ட்ல வந்து இந்திய அரசியலமைப்பு தான் உயர்ந்தது. அரசுகள் வரும் போகும், பிரதமர்கள் வருவாங்க போவாங்க. இதுவரை பல பிரதமர் வந்திருக்காங்க, பல ஆட்சிகள் அமைஞ்சிருக்கு. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பெர்பெச்சுவேட் பாடி, இந்திய அரசியலமைப்புங்கிறது நிலையானது. இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான எந்த ஒரு சட்டமும் நிக்காது லாங் டேர்ம்ல. அந்த அடிப்படையில லீகலா இது வந்து நிக்காது. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் முயற்சி பண்ணலாம், ஆனா லாங் டேர்ம்ல அது ஜுடிஷியரியால ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்படும். அதுதான் யதார்த்தம்.
இது நம்ம லீகல் பாயிண்ட். செகண்ட் திங் வந்து இதுல இருக்கிற பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தோம்னா, இப்போ இந்த ரிலீஜியஸா ஒரு கம்யூனிட்டியை மட்டும் பாயிண்ட் பண்ணி இந்த விஷயம் பண்றாங்க. இது வந்து சொசைட்டில வந்து என்ன மாதிரி இம்பாக்ட், நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல ஒண்ணு மண்ணா இருந்த ஒரு நபரை வந்து பாயிண்ட் பண்றாங்கன்னா, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு கம்யூனிட்டியை பாயிண்ட் பண்ணலாம். உங்களோட சிட்டிசன்ஷிப் என்னன்னு கேட்கலாம். அதற்கான வழிகோல் ஆயிரும். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ரிலீஜியஸ் மைனாரிட்டியா இருக்கணும். ஹிந்து, கிறிஸ்டியன், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி அப்படின்னு சொல்லி ஒரு 6 கம்யூனிட்டிஸ் சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து வர்ற தமிழ் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் 80-90% ஆஃப் தேம் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து ஹிந்துவா இருப்பாங்க, இல்ல கிறிஸ்துவர்களா இருப்பாங்க. அப்போ இந்த லாஜிக், அதாவது பாகிஸ்தான்ல வந்து வர கிறிஸ்டியன் சேர்த்துக்கிறீங்க, பாகிஸ்தான்ல இருந்து வர ஹிந்து சேர்த்துக்கிறீங்க, பங்களாதேஷ்ல இருந்து வர கிறிஸ்டின் சேர்த்துக்கிறீங்க, பங்களாதேஷ்ல இருந்து வர ஹிந்து சேர்த்துக்கிறீங்க. அதே லாஜிக்கே ஸ்ரீலங்காவுக்கு பொருந்த மாட்டேங்குது. அப்போ ஒரு சட்டம் நீங்க வந்து இன அடிப்படையில ரேஸ் வைஸும் நீங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்றீங்க, ரிலீஜியஸ் வைஸும் நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்க. இதுல வந்து பியூர்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி புல்வாமா மாதிரி ஒரு எலெக்ஷன் ஜும்லாவா தான் நான் பாக்குறேன். எலெக்ஷன் டயத்துல மக்களை வந்து மொபிலைஸ் பண்றதுக்கு ஒரு சிஐஏ வந்து ஒரு ஜும்லா. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பல பிரச்சனை இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி ஒரு 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 2.5 கோடி பேர் 3 கோடி பேர் அப்படி ரெஃப்யூஜியா இருக்காங்க. அந்த அவங்க சொல்ற பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் அதுல ஒரு 1.5 கோடி பேர் வந்தாங்கன்னா அவங்களை எங்க செட்டில் பண்ண வைப்பாங்க? அப்படி ரெஃப்யூஜியா வர ஹிந்து, கிறிஸ்டின், பார்சி, சீக்கு, புத்திஸ்ட், ஜெயினிஸ எங்க செட்டில் பண்ண வைப்பாங்க? அவங்களோட சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களால வந்து பெருநகரங்கள்ல தங்குனாங்கன்னா அவங்களால வர கிரைம யார் ஹேண்டில் பண்றது? இதுக்கான திட்டமிடல் என்ன இருக்கு? சரி, ஒருவேளை இன்னொரு சைடு வெளியே இருந்து உள்ள வந்து அட்மிட் பண்றவங்களோட ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இங்க இருந்து ஆல்ரெடி நீங்க வந்து சிட்டிசன்சியை வச்சு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஊடுருவி வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்க என்ன பண்ண போறீங்க? இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்து கல்யாணம் பண்ணி ஃபேமிலி ஆகி ஒரு தலைமுறை 2 தலைமுறை வாழ்ந்த நபர்களை நீங்க லிஸ்ட் பண்ணி இந்தியால இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களை என்ன பண்ண போறீங்க? டிபோர்ட் பண்ண போறீங்களா? எங்க டிபோர்ட் பண்ண போறீங்க? பங்களாதேஷ் டிபோர்ட் பண்ண போறீங்களா? அவங்க ரோஹிங்கியா முஸ்லிம்ஸே மயன்மார்ல இருந்து வர ரோஹிங்கியா முஸ்லிம்ஸே ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க திருப்பி நீங்க முஸ்லிம்ஸ, அதாவது பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ் சொல்லி டிபோர்ட் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும்? குறிப்பா இந்த பங்களாதேஷ் இஷ்யூ பொறுத்தளவுல அது வந்து பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் வந்து அசாம்லையும் பெரும்பகுதி இருக்கிறாங்க. அசாம்ல டூப்ரி அந்த பகுதி, அதாவது சவுதர்ன் அசாம்ல வந்து பெரும்பகுதி பங்களாதேஷி முஸ்லிம்ஸ் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க. இந்த பங்களாதேஷ் இஷ்யூ வந்து தேன்கூட்ல கை வைக்கிற மாதிரி இவங்க வந்து ரிலீஜியஸா வட இந்தியால போலரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மணிப்பூர் இஷ்யூ மாதிரி அதோட சைடு எஃபெக்ட் வந்துடும். இது வந்து கட்சி அரசியல் தாண்டி நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை. லீகலாவும் தப்பு, பொலிட்டிக்கலாவும் தப்பு, லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம நாட்டோட நலனுக்கும் நல்லது இல்லை. இதனாலதான் நம்ம சிஐ வேணாங்கிறோம். நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஒரு தனிநபரையோ நம்ம பேசவே இல்லை. அது தேவையும் இல்லை. ஒரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பெர்பச்சுவேட் பாடி, இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிற அனைவருக்கும் பொது. அந்த அடிப்படையில எந்த அரசுனாலும் அமையும். இன்னைக்கு 350 450 சீட் வச்சிருந்தாலும் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணி எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அது நல்ல வாய்ட் பண்ண சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. அது இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் சுப்ரீம் கோர்ட், இந்திய நீதிமன்றங்கள் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்திய ஜனநாயகத்தை பல நெருக்கடிகளில் இருந்து காப்பாற்றின இந்திய உச்ச நீதிமன்றம். அந்த நம்பிக்கையில நம்ம ஜனநாயக பயணத்தை தொடர்வோம். வாய்ப்பு தந்த தோழர்களுக்கும் என்னோட உரையை கேட்ட அனைத்து தோழர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி தோழர், நன்றி. பாயிண்ட்லாம் சொன்னீங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. ரொம்ப டீப்பாகவும் அதுல இருக்கிற அங்க இருக்கிற கம்யூனிட்டிஸ்ல இருக்கிற இன்னும் டீப்பான பீப்புளோட நேம்ஸ் அந்த இதெல்லாம் கூட குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா ஜெகதீஷனா நீங்க பேசுறீங்களா? கண்டிப்பா. வணக்கம் பேசுறேன்.
ஸோ வீரகிருஷ்ணன் கிளியரா சொல்லிட்டாரு. சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன், அப்புறம் நீங்க டிஸ்கஷனுக்குள்ள போய்க்கலாம். வீரா நீங்க ரிலீவ் ஆகணும் ஆயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆமா ரிலீவ் ஆயிட்டார். ஓகே. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இப்ப குடியுரிமை அப்படிங்கிறது எப்போ வந்துச்சுன்னா, சின்ன வரலாறு மட்டும் 1955 தான் முதல்ல. இப்போ 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் வரும்போது இந்திய திருநாட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வந்து நேச்சுரலா அவங்களாம் இந்திய குடிமகன்கள் அப்படிங்கிற குடியுரிமை வந்துருது. அதற்கு பிறகு வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த 1955 இந்த குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது முதல்ல வருது. அதோட அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அதோட அமெண்ட்மெண்ட் தான். ஸோ 1955 இருந்து ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. இது எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சு 1980 அஸ்ஸாம் மூவ்மெண்ட் ஒன்று நடக்குது. அஸ்ஸாம் மூவ்மெண்ட் என்னன்னா, அதோட பார்டர் கண்ட்ரியா இருக்கிற பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் உள்ள வரக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் இங்க நிறைய கலவரம் எல்லாம் வெடிக்குது. இதனால நிறைய இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. நமக்கு தெரியும் 1971 வார் நடக்குது, நம்ம வந்து பங்களாதேஷ் உருவாகிறதெல்லாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் உள்ள வர தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற அஸ்ஸாமி மக்கள் வந்து அப்ப அவங்க ஆப்வியஸ்லி நினைக்கிறாங்க, நம்மளோட வேலை வாய்ப்புகள் பறி போகுது, நம்மளோட நிலம்லாம் பறி போகுது, இப்படியே விட்டுட்டு இருந்தா இப்படி அப்படின்னு ஒரு பெரிய கலவரம் எல்லாம் வெடிக்குது. அப்ப ராஜீவ்காந்தி பீரியட்ல அஸ்ஸாம் அக்காடுன்னு ஒண்ணு சைன் பண்றாங்க. அந்த அஸ்ஸாம் அக்காடு என்ன பண்றாங்கன்னா, 71 முன்னாடி வரைக்கும் இருந்தவங்கள நம்ம வந்து குடியுரிமை கொடுக்கலாம், 71 அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து பண்றாங்க ராஜீவ்காந்தியோடைய பீரியட்ல அஸ்ஸாம் அக்காட்ல. அதற்கு பிறகு மறுபடியும் 92, 2003, 2005, 2015 இந்த ஆண்டுகள் எல்லாவற்றிலையுமே வந்து குடியுரிமை திருத்த சட்டம் ஒண்ணா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மிக குறிப்பாக 2003 அப்போ இருந்து நேஷனல் என்டிஏ ஆட்சி வராங்க, பிஜேபி வராங்க. அந்த நேரத்துலதான் முதலாக என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா, அது வரைக்கும் அந்த இமிகிரண்ட் அப்படின்னு இல்லீகல் இமிகிரண்ட் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த அமெண்ட்மெண்ட் தான் முதலாக அமல்படுத்தப்படுகிறது. நீங்க இப்ப கூட இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க வந்து இப்போ மன்மோகன் சிங் அவங்க பேசுனத பார்த்திருப்பீங்க. இப்போ அத்வானி வந்து துணை பிரதமரா இருந்தாரு. அவர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லிபரலா இருங்க, எல்லாருமே ரொம்ப கடுமை காட்டாதீங்க, முஸ்லிம்ஸ் மேல கூட லிபரலா இருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அவர் பயன்படுத்தி இருப்பாரு. அது இவங்க எல்லாம் வந்து இப்ப சாதகமான வீடியோ மாதிரி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. அது அன்னைக்கு பேசுற வீடியோ தான். ஸோ அதற்கு பிறகு ஒவ்வொரு வாட்டியும் வந்து இது வந்துட்டு இருக்கும் பொழுது 2003 கூடுதலா என்ன வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்ஆர்சி நேஷனல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ், நம்ம இருக்கின்ற இந்த குடிமக்களுக்கு ஒரு தேசிய பதிவேடு ஒண்ணு உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல அதை காங்கிரஸும் ஆதரிக்கிறாங்க, லெப்ட் பார்ட்டிஸும் ஆதரிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சிபிஐ ஆதரிக்கிறாங்க, கிட்டத்தட்ட எல்லோருமே வந்து ஆதரிக்கிறாங்க. அப்பதான் இந்த பார்லிமெண்ட் டிபேட்ஸ் எல்லாம் போகுது. அப்போ வந்து இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஒரு என்ஆர்சி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது இது நோக்கம் என்னன்னா, நமக்கு தெரியும், அதாவது இப்போ வந்து சில நேரங்கள்ல நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் இல்ல வந்து நாட்டை வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து இது மாதிரி தங்கிடுறாங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்கள டிபோர்ட் பண்ணணும், அந்த மாதிரி இஷ்யூஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதற்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2016 போன்ற ஆண்டுகள்ல அஸ்ஸாம்ல தேர்தல் வைக்கும் பொழுது அப்ப இருக்க பாரதிய ஜனதா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க இருக்கிற பங்களாதேஷ்ல இருந்து வந்த எல்லாத்தையும் நாங்க விரட்டுவோம் அப்படின்னு அவங்க தேர்தல் பிரச்சாரமாவே முன்னெடுக்கிறாங்க. அதை முன்னெடுத்துட்டு அடுத்த ஒரு லைன் என்ன ஆட் பண்றாங்கன்னா, ஆனா பங்களாதேஷ் வந்து ஹிந்துஸ் காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. சோ பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க ஒண்ணு இந்துக்களாக இருக்கணும், இல்ல பெரும்பான்மை இந்த 2 பேர் தான் முஸ்லீம்களா இருக்கணும், கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் இருந்திருக்கலாம். சோ டேட்டா படி இவங்க தான் அதிகமா இருந்திருக்கணும். அப்ப வந்து பங்களாதேஷ்ல இருந்து வர்ற இந்துக்களை நாங்க காப்பாற்றுவோம், பங்களாதேஷ்ல இருந்து வர்ற முஸ்லிம்ஸை நாங்க விரட்டிடுவோம் அப்படிங்கறத அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமாகவே இருக்கு. அதற்கு பிறகு அது சுப்ரீம் கோர்ட்ல தனியா ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு. அந்த என்ஆர்சியோட கேஸ் எல்லாம் போகுது. அந்த என்ஆர்சியோட கேஸ் வந்து வரும்பொழுது என்னன்னா, கிட்டத்தட்ட அஸ்ஸாம்ல இருக்கிற 20 லட்சம் பேர் அவங்களுடைய பெயர்களே வந்து அந்த பதிவேடுல இல்லாம போகுது. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. மறுபடியும் உருவாகும் போது அதுல திரும்ப டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது அதுல பெங்காலி ஹிந்துஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னோட பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, கடைசியா வந்து அதை வந்து அந்த இதுல இருந்து விட்ரா பண்ணிடுறாங்க. வேண்டாம், இந்த நேரத்துல இதை போய் நம்ம கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. இது எதுக்காக சொல்றோம்னா, இன்னொரு மிக முக்கியமாக, நீங்க எல்லா நாட்டுகளுக்குமே இந்த மாதிரி குடியுரிமை திருத்த சட்டங்கள் இருந்தால் கூட இந்தியாவிலதான் முதலாக இந்த முறைதான் அவங்க என்ன கொண்டு வர்றாங்கன்னா, மதத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி இந்த ப்ரொவிஷனை சேர்க்கிறாங்க. மதத்தின் அடிப்படையில இதை செய்யலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப பாஜக 2003 பாஜக இல்லீகல் இமிகிரண்ட் சொன்னா கூட அந்த நேரத்துல கூட மதத்தின் அடிப்படையில வேண்டாம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. சோ இங்கதான் ஒரு சிக்கல் எழுப்புது, ஒரு குளோபல் கிரிட்டிசிசம் வருது. நீங்க 2016 அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணும்போது 2019 முதல் ஆட்சியில அவங்க தோற்கடிக்கப்படுது. நீங்க அதுக்கு பிறகு 2019 லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலயுமே வந்து நிறைவேற்றுறாங்க. அப்ப வந்து ஒரு குளோபல் கிரிட்டிசம் வருது. என்ன கிரிட்டிசம் வருதுன்னா, நீங்க வந்து எந்த அடிப்படையில நீங்க இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்கள் நீங்க சொல்றவங்கள விடுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்க மதத்தின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு பதில் வரும்போது அது பிரச்சனையாகுது. நம்ம என்ன சொல்றோம்னா, பொதுவான பார்வை என்பது
நீ மனிதத்தின் அடிப்படையில் தானே இப்ப பார்க்கணும். நீங்க வந்து இப்ப அவர் சொன்ன மாதிரிதான், இப்ப பாகிஸ்தான்ல அகமதியாஸ் சியாஸ்ங்கிற பிரிவினருக்கு அவங்க ஊர்ல இருக்கின்ற இஸ்லாமியர்களால பிரச்சனை ஏற்படுது. அதாவது இவங்க என்ன இந்தியா கவர்மெண்ட் லாஜிக் சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு முஸ்லீம் இப்படிங்க முஸ்லீம் அடிப்பான் அப்படின்னு அவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கிற ஸ்டேட், அதுல வந்து ரிலீஜியஸ் பெர்செப்ஷன் அவனுக்கு எப்படிங்க நடக்கும்னு கேட்கறாங்க. ஆனா ரிலீஜியஸ் பெர்செப்ஷன் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி ரோஹிங்கியா முஸ்லீம் சொன்னாரு, பங்களாதேஷ்ல இருக்கிற முஸ்லீம்ஸ்களுக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்க எல்லா ஊர்லயும் முஸ்லீம்ஸ்க்கான பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க எந்த அடிப்படையில சொல்லிருக்கணும்? நீ பாதிக்கப்பட்ட எந்த ஒரு மக்களா இருந்தாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி காஸ்ட், நீங்க வந்து இந்துவோ கிறிஸ்தவரோ பார்சியோ முஸ்லீமோ யாரா இருந்தாலும் உள்ள வாங்க, இது வரைக்கும் நாங்க எப்படி உள்ள விட்டுட்டு இருந்தோமோ நாங்க உள்ள விடுறோம் அப்படின்னு சொல்வதுதான் சரியாக இருக்குமே தவிர, நீ வந்து இஸ்லாமியர் அப்படிங்கிற காரணத்தினால உனக்கு அந்த ப்ராசஸ் வந்து வேற. நீங்க இதுதான் டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொல்றோம். இதுதான் ஒரு பாகுபாடை கொண்டு வர்ற ஒரு விஷயமாக இது இருக்கு. ஸோ அதான் சொன்னா, சட்டத்திற்கு முன்னாடி இந்த இந்திய திருநாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரிவினரை மட்டும் நம்ம வேற்றுமையோட நடத்துறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம எதிர்க்கிறோம். நம்ம வந்து இப்போ நீங்க சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால ஒரு சிக்கலான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சிஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன நடக்கும்? இங்க இருக்கிற இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், நீங்க இந்த எல்லா ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கும் யாரெல்லாம் வந்து இதற்கு முன்னாடி சட்டம் என்ன கேட்டீங்கன்னா 12 வருஷம் காத்து இருந்தாதான் அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பாங்க. இப்ப அந்த ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணி 6 வருஷம் குறைக்கிறாங்க. ஸோ 2014க்கு முன்னாடி நீங்க வந்து 6 வருஷமா இந்த இந்திய திருநாட்டுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்ப உடனடியாக என்ன பண்ண போறாங்கன்னா, நீங்க வந்து ஓகே உங்களுக்கு சிட்டிசன் கொடுத்துரும். அதோட இன்னொரு என்ன, கடைசி ஒரு வருஷத்துலயும் இருந்திருக்கணும். அதே மாதிரி 2014க்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரே சிட்டிசன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட மதங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, நம்மளுடைய எதிர்ப்பின் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, இத நீங்க மத ரீதியான பிளவுபடுத்தும் அரசியல செய்யாதீங்க. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்துருங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அது வந்து மத ரீதியா. இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கிற ஒரு வேற யாருக்கும் இல்லாத, வேற மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு சிக்கல் கேட்டீங்கன்னா, நம்ம என்னைக்குமே ஈழத்தமிழர்களுக்காக நின்றிருக்கோம், இலங்கை தமிழர்களுக்காக பேசியிருக்கோம். ஈழத்தமிழர்கள் ஈழப்போர் 80ல இருந்து நடக்குது, தொடர்ச்சியா ஈழப்போர் 1, 2, 3 நடக்கும் பொழுது ஒவ்வொரு ஈழப்போர்ல இருந்தும் அங்க இருக்கிற மக்கள் வந்து நம்மளுடைய வந்திருக்காங்க. நம்ம முகாம்கள்ல, அது புதுக்கோட்டையா இருக்கலாம், திருச்சியா இருக்கலாம், விழுப்புரமா இருக்கலாம், பூந்தமல்லியா இருக்கலாம், பல முகாம்கள்ல இன்னைக்கு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த முகாம்கள் வந்து எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது வேற டிபேட், அது தனியா நம்ம வச்சுக்கலாம். அது வந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனா இந்த முகாம்களை தங்க வைக்கப்பட்ட காரணத்தினாலே, முகாம்ல இருக்கிற காரணத்தினாலேயே அவங்களுக்கு பல விஷயங்கள் மறுக்கப்படுது. அவங்களுக்கு வந்து ஒரு குடியுரிமை இருக்கிற ஒருத்தருக்கும் அவங்களுக்குள்ள வேறுபாடு. இப்ப அவங்க பசங்க நல்லா படிக்கிறாங்க, ஒரு வேற ஒரு நாட்டுக்கு போய் படிக்கணுமானா அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது. அங்க இருந்து ஒரு பையன் நல்லா கிரிக்கெட்டரா இருக்கான், வந்து வேற நாட்டுக்கெல்லாம் போய் விளையாட முடியுமானா விளையாட முடியாது. அப்படிங்கிற பல சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய அரசியல் கட்சிகள், அது திமுகவோ அதிமுக எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியாக நாங்க வந்து அவங்களோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல இங்க இருக்கிற முகாம்கள்ல இருக்கின்ற இலங்கை மக்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு நாங்க இரட்டை குடியுரிமை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற பிரச்சாரங்கள் தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. ஆனா அது இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி நடக்கல. நம்ம என்ன சொல்றோம்னா, இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி, சரி உங்களுடைய பேச்சுக்கே வரோம், உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் மேல ஒரு வெறுப்பு இருக்கா, ஓகே, நீங்க இந்துக்களுக்காக போராடுற ஒரு கட்சின்னு சொல்றீங்கன்னா, அப்ப அந்த இந்துக்களை, இலங்கையில வந்து வந்த பெரும்பான்மை இந்துக்கள் இல்ல கிறிஸ்தவர்களை கூட நீங்க உள்ள கொண்டு வரதுக்கான ப்ரொவிஷனா பார்த்திருந்தா கூட தமிழர்கள் சரி ஓகேங்க, நம்ம பரவாயில்ல, இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நாள் நன்மை கிடைச்சிருக்குன்னு பார்த்திருப்பாங்க. சோ இரண்டு விதத்திலுமே இது வந்து ஒரு பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் என்பது மத ரீதியான பிளவுபாடும் சரி, இன ரீதியான பிளவுபாடு. இதற்கு நம்ம கேள்வி கேட்ட நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை தமிழர்களை ஏன் உள்ள கொண்டு வர முடியாதுன்னா, இது வந்து ரிலிஜியஸ் பெர்செப்ஷன் மட்டும் தாங்க நாங்க பாக்குறோம், மத ரீதியான பிளவுகள் மட்டும் தான் நாங்க பாக்குறோமே தவிர இன ரீதியான பிளவுகள் நாங்க பார்க்கலன்னு ஒரு சப்பக்கிட்ட தான் கட்டுறாங்க. அதாவது நீ அந்த இடத்துல உன்னோட ஒரு ஆக்ட் அமெண்ட் பண்ணி உன்னால ரிலீஜியஸ் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க 1955ல இருந்து இந்த வார்த்தையை சேர்க்காத ஒன்று 2019, 2016, 2019 சேர்க்க முடியும்னா, நீ 2019ல ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இல்ல ரேசியல் பெர்செப்ஷன் சொல்றது உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத முதல் கேள்வி. இன்னொன்னு, நீ இந்த ரிலிஜியஸ் பெர்செப்ஷன் சேர்த்துக்கவே கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய இன்னொரு பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட் அடிப்படையிலையும் நம்ம எதிர்க்கிறோம். இன்னொன்னு, இது வந்த டைமிங் இப்ப வந்து தேர்தல் தேதி நாளை கூட அறிவிக்கப்படலாம். இன்னைக்கு பார்த்திருக்கோம், பெட்ரோல் விலை எல்லாம் இறங்கி இருக்கு. அப்ப நாளை கூட அறிவிக்கப்படலாம்ங்கிற நேரத்துல இந்த நேரத்துல இந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவங்க பேசும்போது, ஏஎன்ஐல பேசும்போது என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க அப்பயே பண்ணிருப்போம், கோவிட்னால வந்து இது தள்ளி போயிடுச்சு. கோவிட்னால 2021க்கு அப்புறம் நம்ம எவ்வளவோ ரெக்கவர் ஆயிட்டோம், இல்ல நார்மலைஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 2 வருஷம் இருக்கு. இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் என்பது இன்னைக்கு பெருசா பேசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பிரச்சனையை பின்னுக்கு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் மூவ் இருக்கு. அது திசை திருப்பு முயற்சிங்கிறது நிச்சயமா இருக்கு. அதற்காகவும் இவங்க சேர்த்து பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா இது ஒரு ஆபத்து. நீங்க இன்னைக்கு பேசுகின்ற சிஏஏவை தாண்டி மறுபடியும் 2024 ரிசல்ட்ஸை பொறுத்து என்ஆர்சி கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்ஆர்சி வந்துச்சுன்னா தான் நமக்கு தேசிய பதிவேடு என்று உருவாக்கப்படும் பொழுது
நம்ம ஊர்ல இப்ப ஒரு வீடியோ கூட பாப்புலர் சுத்திட்டு இருக்கு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம நாட்டுல இருக்கிற நீங்க சிறுபான்மையினருக்கு கூட இது ஒரு ஆபத்தாக முடியலாம். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் இவங்க கேட்கிற ஒரு ப்ரூஃப், ஏன்னா அசாம்ல இதான் நடந்துச்சு. அசாம்ல வந்து ஏன் இவங்க பேர்லாம் நீக்கப்பட்டதுன்னா உங்கள்ட்ட ஐடென்டிட்டி ப்ரூஃபே இல்ல, நாங்க கேட்கிற ஐடென்டிட்டி ப்ரூஃப் இல்ல. இதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இல்ல வேற சிறுபான்மையினருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை நிகழாமல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஸோ இட் டசன்ட் ஸ்டாப் வித் சிஏஏ. சிஏவோட நிக்க போறது கிடையாது. அவங்களும் சொல்ற மாதிரி என்பிஆர் வரும், என்ஆர்சி வரும். அப்ப அதெல்லாம் வரும்பொழுது எப்படி தடுக்கிறது? இப்போ ஸ்டெப் ஒன்ல சில பேர் ரொம்ப அறிவாளியா இதனால என்ன பிரயோஜனம், இதனால என்ன பெரிய பிரச்சனை, இருக்கிறவங்களுக்கு ஸ்பீடப் பண்ணி ப்ராசஸ் கொடுக்குறாங்க, இது நல்லது தானே அப்படின்னு கேட்கலாம். அந்த நல்லதுலயுமே வந்து மறைமுகமாக ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு, தமிழர்கள் எதிர்ப்புங்கிறது ஒண்ணு இருக்கு. அடுத்ததாக இது எங்க போய் லீட் பண்ணும்னா கண்டிப்பா இது என்ஆர்சில போய் முடியும் அப்படிங்கிறதா இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. அது மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா இது வந்து உண்மையிலேயே நம்ம பார்த்தோம். சிஐஏ நடக்கும் பொழுது டெல்லியில எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு, அப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள், பெரும்பான்மையினர்கள் இஸ்லாமியர்கள் இருந்தாங்கிறத பார்த்தோம். என்ஆர்சி மாதிரியான ஸ்டெப் எல்லாம் எடுத்து வச்சாங்கன்னா இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் டு கண்ட்ரி லைக் இந்தியா. ஸோ இதனாலதான் நம்ம இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. எல்லாரோட கிரிட்டிசிசம் என்னன்னா தலைவர் ஏன் பேரை போடல அப்படிங்கிறதுக்கு. இப்ப நம்ம சில யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கின்ற திமுக அபிமானிகள் பேசுற மாதிரி அது வந்து என்ன பாகிஸ்தானா இல்ல வந்து யுஎஸ், அதே தான் நம்மளே கேட்கிறோம். சிஏ கொண்டு வந்தது என்ன பாகிஸ்தான்ல கொண்டு வந்தாங்களா இல்ல அமெரிக்கால கொண்டு வந்தாங்களா? இந்தியாவிலே கொண்டு வந்தாங்க. இந்தியாவில எந்த அரசாங்கம் கொண்டு வந்தாங்க நமக்கு தெரியும் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து அபிமானிகள் சில பேர் அவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட அறிக்கை மிக தெளிவாக இருக்கு. அது 4 வரியோ 40 வரியோ மிக தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயத்த கனகச்சிதமா சொல்லிட்டாரு. அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறதா இவங்களுக்கு பெரிய பதட்டத்தையும் கொடுக்குது அப்படிங்கிற சேர்த்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கையும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி தொடர்ச்சியான ஒரு உறுப்பினர் சேராதுன்னு நாங்க சேர்ந்துச்சு, நீங்க அடுத்தது அறிக்கை கொடுக்க மாட்டாரு, நாங்க அறிக்கை கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துது. அதுதான் இதோடைய சில விமர்சனங்கள் வர்றதுக்கான காரணங்கள் பார்க்கிறேன். நன்றி. நன்றி நன்றி தோழர். எல்லா இதையும் வச்சீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வரும்போது ஒரு மதத்தின் அடிப்படையில ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலமா தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வந்து சரியான ஒரு அப்ரோச்சா இல்ல. மேபி தே ஷுட் லுக் இன் டு இஷ்யூ பேஸ்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன இதனால அவங்க எந்த காரணத்துக்காக அவங்க இங்க வந்து சேர்ந்தடைஞ்சிருக்காங்க, அதுல ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமா கொடுக்கறது பெட்டரா இருக்கும். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு இதுவா தான் இருக்கு. மேலும் இது நம்ம நாட்டுல இருக்கிற சிறுபான்மையருக்கு நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி என்பிஆர், என்ஆர்சி மூலமா நாளைக்கு வேற விதமான ஒரு பிரிவினைவாதத்தை நம்ம நாட்டுக்குள்ளேயே உண்டாக்குவாங்களா? ஏன்னா அதுக்காக பண்ணக்கூடிய ஆளுக தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கும் வருது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி தோழர். அந்த இது கேட்டிருந்தாங்கல்ல, இப்போ எதுக்காக ஸ்டேட் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு கேட்டாரு, இங்கதான் பவரே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அதை என்ன நினைக்கிறீங்க? அது சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம உள்துறை அமைச்சர் கூட சொல்லியிருக்காங்க ஸ்டேட் டசன்ட் ஹேவ் எனி ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய யூனியன் லிஸ்ட்ல தான் இது வருது. அதாவது குடியுரிமை என்பது வந்து நமக்கு 3 லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் ஒன்று இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று இருக்கு, யூனியன் லிஸ்ட் ஒன்று இருக்கு. அதாவது மாநில அரசாங்கங்களுக்கு எதெல்லாம் அதிகாரம் இருக்கு, மத்திய அரசாங்கத்திற்கு எதெல்லாம் அதிகாரம் இருக்கு, 2 பேருக்கும் சேர்ந்து எதெல்லாம் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுல இருக்கு. அதுல யூனியன் லிஸ்ட்ல குடியுரிமை இருக்கிறதுனால ஸ்டேட்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்பயும் நான் சொல்றேன் இல்லையா, இப்போ நீங்க உதாரணத்திற்கு இப்ப சென்னையில வந்து ஒரு ஒரு பார்சி இருக்காரு. அவர் வந்து இப்போ 2014ல 2008ல வந்தார் வச்சுக்கலாமே, 6 வருஷம் தான் ஆயிடுச்சு. அப்ப அவருக்கு குடியுரிமை வரப்போறத நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றோமா? இல்ல, கிடையாது. நம்ம ஒரு கொள்கை ரீதியாக நம்ம சொல்றது முன்வைக்கிற முழக்கம் என்பது, நீங்க இதை மட்டும் செய்யாதே, நீங்க வந்து இதே மாதிரியான அடிப்படையை எல்லோருக்கும் கொடு அப்படிங்கிறதா நம்மளுடைய அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ நீ ஸ்டேட்ல வந்து நடக்க போறத கூட நீ வந்து மற்றவர்களுக்கு இந்த 6 மதத்திற்கு கொடுக்கறத வந்து தடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. இது செஞ்சா எல்லாருக்கும் ஒன்னா செய்யும், இல்ல செய்யாத அப்படிங்கறதா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். சோ அதனாலதான் நம்ம அதை வந்து நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றதை விட இது ஒட்டுமொத்தமாக இதை ஸ்டேட்ல செய்யாதீங்க அப்படிங்கறதா நம்மளுடைய அந்த நிலைப்பாடாக இருக்கிறது. இப்ப இது ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க என்ன சொல்றது, ரைட்ஸ் டெக்னிக்கலா ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கறத தாண்டி நான் எப்படி பாக்குறேன், இப்ப 3 மாநில முதலமைச்சர்கள் இப்ப நம்ம அறிக்கை வந்த பிறகுதான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க பேசினாங்க. அதுக்கு முன்னாடி பினராயி விஜயன் அவங்க பேசினாங்க, அவர் மம்தா பானர்ஜி 3 பேருமே சொல்லிருக்காங்க. இதற்கான பாசிபிலிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ விவசாய சட்டங்கள் வரும்போது இதுதான் சொன்னாங்க, விவசாய சட்டங்கள் என்பது நாங்க ஏற்றிட்டோம், இது எங்க லிஸ்ட்ல இருக்கு, நீங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க நிறைவேற்றி தீர்வோம்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அந்த எதிர்ப்பு குரல் எல்லாம் கிட்டத்தட்ட நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே வந்தது. அதற்கு பின் நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இல்ல இது எல்லா 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 ஸ்டேட்ல இருந்தும் பண்றாங்க. அதே மாதிரி விவசாயிகள் தொடர்ச்சியா பஞ்சாப்ல போராடிட்டே இருக்கிறாங்க, எல்லா மாநில விவசாயிகள் வந்து போராடுறாங்க அப்படிங்கிறதுனால விட்ரா பண்றாங்க.
ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடக்கவே நடக்காது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமேல் தமிழகத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னு நம்ம எவ்வளவு பேர் போராடணும், நம்ம இளைஞர்கள் எவ்வளவு பேர் போராட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பேர் போராட்டாங்கன்னு பார்த்த பிறகு அதுல ஒரு ப்ரொவிஷனை கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. சோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கறதா நம்மளோட பாயிண்ட். அதாவது தமிழ்நாட்டை வந்து எதிர்க்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பது இதுதான். இதை நீங்க ஆஹ், செஞ்சா ஒரே மாதிரி செய்யுங்க, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் செய்யாதீங்க அப்படிங்கறதா நம்மளோட நிலைப்பாடு. அதை எப்படி சரி பண்ணணும், அது இப்ப நீங்க தீர்மானம் ஏற்கனவே ஏற்றிருக்காங்க. ஆஹ் இல்ல இப்ப மேனிபெஸ்டோட திமுக மேனிபெஸ்டோல போடுறாங்க, அவங்க இலங்கை தமிழர்களையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. சோ அதை நீங்க செஞ்ச பிறகு இதை செய்யுங்க அப்படின்ற ஒரு கொள்கை நிலைப்பாடோட நீங்க செயல்படுங்க. நம்ம தமிழக அரசாங்கத்தையும் மற்றவர்களையும் நம்ம கேட்கறதுதான் அந்த அதுக்கான அர்த்தம் என்பது. இதை நம்ம போய் தடுக்க போறோம் இல்ல வந்து அரசாங்கம் தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் சில பேருக்கு நடக்குதுன்னா அதை நம்ம தடுக்க போறது இல்ல. ஆனா செய்யும் பொழுது தெளிவா எல்லாருக்கும் சேர்த்து செய்யணும், இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து செய்யணும் அப்படிங்கறதா நம்மளுடைய நோக்கம். கண்டிப்பா கண்டிப்பா. அது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு ஆட்சியாளர்கள் இங்கே ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்ட்ரலா இருக்கட்டும், இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது கரண்ட் எலெக்ஷன் டைம். இப்போ நியாயமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஏன் போடக்கூடாதுன்னு அவங்க எல்லாரும் விவாதிக்கிற விஷயம். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் ஸ்டேட்லயும் வந்துட்டு எல்லா டிவி டிபேட்ஸ் எல்லாத்துலயும் வந்துட்டு இப்போ பேசும் பொருளா இருக்கிறது யார் யாரோட கூட்டணி வைப்பா, அந்த அந்த டாபிக் தான் போய்கிட்டு இருந்துச்சு. இது நடுவுல வந்து தலைவர் அவர்கள் மக்கள் பக்கம் நிக்கிறதுக்காக, ஏன்னா இது மோர் தேன் ஒரு கட்சியை விமர்சனம் பண்றதுன்றத நோக்கத்தை விட மக்களுக்கு சார்பா நான் நிக்கிறேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டதா நான் பாக்குறேன். அதுதான் அதோட மெயின் பர்பஸா பாக்குறேன் நானு, மோர் தேன் பாலிடிக்ஸ். ஸோ அப்படி இருக்கிற போது அதை அவர் சரிவர பண்ணியிருக்காரு. ஆனா அதை இவங்க எடுத்துக்கிட்டு அதுல வந்துட்டு வழக்கம் போல அந்த புள்ளியார் சொல்லி போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவா இருக்கு. அண்ட் ஐ திங்க் இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். எலெக்ஷன்லயும் வந்துட்டு முழுவர இப்போ வந்து எங்களோட பங்கேற்பு வந்து இன்னும் 100% கிடையாது. நாங்க வந்து இப்போ கட்சி அறிவிச்சிருக்கோம். இப்போ அதனோட அங்கீகாரம் எல்லாம் பெற்றவுடன் அப்புறம் இந்த எலெக்ஷனும் முடிஞ்சவுடன் நாங்க வந்து முழு நேர அரசியலில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு தளபதி. அப்படி இருக்கிற போது இப்பவே வந்துட்டு டீடைல்ஸ் ரொம்ப கூடுனா ஆப்வியஸ்லி டீடைல்ஸ் ரொம்ப கொடுக்கும் பட்சத்துல அந்த சட்டத்தை பத்தி மட்டும் விளக்குறது இல்லாம ஒரு சார்பா எடுக்க வேண்டியது வரும், ஒரு கட்சியை விமர்சனம் பண்ண வேண்டியது வரும், எல்லாம் வரும். அதை மீறியும் இப்ப மக்கள் பக்கத்துல நிக்கிறதுக்காக அது ஒரு ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்திருக்கிறாரு. நாளைக்கு கண்டிப்பா ஒரு மாநாடு நடத்துற போதும் அவர் வந்து களத்துல இறங்குற போதும் இன்னும் இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இதை பத்தின விமர்சனங்களையும் ஆழமா வைப்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அது நடக்கும். ஸோ வித் தட் ஐ ஓப்பன் த ஃப்ளோர். நீங்க கேள்வி வந்து ஸ்பீக்கர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா ஜெகதீசன் தோழர் உங்களுக்கு டைம் இருக்கா இப்போ இருக்கிறதுக்கு இல்ல உங்களுக்கு? டைம் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்டுக்கிறேன், ஏதாவது பேசுறேன்னா பேசுறேன், நீங்க கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. ஒரே பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். அதான் ஆக்சுவலி நம்ம அந்த ஆர்கனைசேஷன் வந்த பிறகு டீடைல்டு பிரஸ் ரிலீஸ் எல்லா பிரச்சனைகளுக்கும் தினம் தினம் வரும். அது சில நேரம் தலைவர் அட்ரஸ் பண்ணுவாங்க, சில நேரம் ஸ்போக்ஸ்பர்சன் அட்ரஸ் பண்ணுவாங்க, பக்காவா நடக்கும். அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் வேண்டாம். இன்னைக்கு வந்து நம்ம மக்களோட நீங்க சொன்ன மாதிரி மக்களோட நிற்கிறோம் அப்படிங்கிற முக்கியமான பிரச்சனை, இதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கறதுக்காக மக்களோட நிற்கிறோங்கிறதுக்காக தான் தலைவர் அந்த அறிக்கையை கொடுத்தாங்க. சோ எல்லாரும் எதிர்பார்க்கிறோம், எல்லாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்றவங்க 2026 வரைக்கும் இப்ப இல்ல, 2024 ஜூன் மாசத்திற்கு பிறகு இதே நம்மளை வந்து விமர்சிக்கிறவங்க என்ன விமர்சிக்கிறாங்க அப்ப பார்ப்போம். எல்லாரும் பேசாத ஒரு விஷயம் இன்னொன்னு, யாருமே பேசாத போது நம்ம முதல்ல பேசிட்டோங்கிறதா அவங்களுக்கு பெரிய நெருடலா இருக்கு. அதை வந்து எப்படி இது பண்றதுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்றாங்க. சோ டீடைலா எல்லாத்துக்கும் பக்காவா வரும். அதை மட்டும் அந்த அஷூரன்ஸ் அவர் கொடுத்த மாதிரி நிச்சயமா நடக்குங்கிறது நான் சொல்லிக்கிறேன். நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, ஏதாவது வேணும்னா நான் உள்ள வரேன். சரி தோழர், கண்டிப்பா பேச ஆரம்பிங்க. கிஷோர் ப்ரோ, விக்னேஷ் இருந்திருக்கீங்க, வேற யாராவது ரெக்வஸ்ட் வேணும்னா கொடுங்க. எக்ஸ்பைரி அலெக்ஸ் நீங்களே ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. ப்ரோ இப்போ இந்த சிஏஏ கொண்டு வந்திருக்காங்கல்ல, இந்த சிஏஏங்கிறது இதை கொண்டு வந்ததே ரீசன் வந்து அந்த என்ஆர்சியை வந்து நெக்ஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னு தானே. அதாவது சிஏஏ விட அந்த என்ஆர்சின்றது தான் பிரச்சனையே. இதுல என்ன பிரச்சனைனா எக்ஸ்பைரி, இப்போ என்ஆர்சிங்கிறதுக்கு முன்னாடி என்பிஆர்னு ஒண்ணு பண்ணணும். அந்த என்பிஆர்ங்கிறது தான் சென்சஸ் எடுக்கிற மாதிரி, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னு வரும். நார்மலா எடுக்கிற சென்சஸ்ல வந்துட்டு ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்பாங்க. அதுல வந்து ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ இல்லாட்டி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் அதை தாண்டி நீ எங்க இருந்து வந்த, உங்க தாத்தா எங்க இருந்து வந்தார், அந்த மாதிரி பெரிய இன்ஃபர்மேஷனோ அதுக்கான ஆதாரங்கள்லாம் எதுவுமே சமர்ப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது.
இப்ப என்ன பண்றாங்க இவங்க, இந்த என்பிஆர்ங்கிற அடுத்த ஒரு முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஒரு சென்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளை பத்தின எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க ஃபர்ஸ்ட். இப்ப என்ன ஆகும்னா இது ஒரு டீடைல் பேங்க் மாதிரி ஆயிரும். அவங்க கிட்ட இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு போயிடும். இப்ப அடுத்தபடியா என்ன பண்ணுவாங்க, என்ஆர்சிங்கிறத கொண்டு வருவாங்க. அது வந்து ஒரு இது மாதிரி, அத்தாட்சி மாதிரி, சான்றிதழ் மாதிரி, நீ இங்க இருக்கிற சர்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி, நீ இந்த ஊரோட சிட்டிசன் தான் அப்படின்னு. அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 20 கேள்விகள் பொருந்திய ஒரு இதுல கேட்கிற போது உன்னோட ப்ரூஃப், இப்போ வந்து அவங்க அப்பா எங்க இருந்தாங்க, உங்க தாத்தா எங்க இருந்தாங்க, அவங்க எல்லாம் என்னன்னு ப்ரூஃப், இந்த ப்ரூஃப் எல்லாம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. இது வந்து இது முக்கியமா மைனாரிட்டி சைடு வந்து இதை ஃபோக்கஸ் பண்ற போது, அப்படி இல்லாதவங்க எல்லாம் நீங்க இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வரும். இப்போ தோழர் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 40 வருஷமா இங்க வாழ்ந்து உங்க கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி, ஏதோ ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணி, ஏன்னா அவங்களோட காசு இங்கதான் செலவு பண்ணப்பட்டிருக்கு. அவங்க இந்த கண்ட்ரிக்கும் வந்து சும்மா இங்க இருந்துட முடியாதுல்ல, எதுக்கானாலும் அவங்க எதையாவது ஒண்ணு வாங்கிதானே ஆகணும். அப்ப எப்படியாவது ஒரு அரசாங்கத்துக்கு அவங்க ஒரு வகையில வந்து செலுத்திக்கிட்டு தான், சும்மா அவங்க இல்ல இங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற போது இது வந்து ஒரு பெரிய டேஞ்சர்ல போட்டுரும். இது எதனால இதுல உள்ள பெரிய டவுட் வருதுன்னா, அமித்ஷா அவர்கள் வந்துட்டு பாஜகல இருக்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு டைம் வந்து ஒரு மேடையில ரொம்ப ஆக்ரோஷமா நாங்க எல்லா ஸ்டேட்ஸ்லயும் கொண்டு வருவோம், அசாம்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க என்ஆர்சி. சோ இதை தொடர்ந்து எல்லா இடத்துலயும் நாங்க இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு அவர் பேசிட்டாரு. பேசணும்னா செம்ம கடும் எதிர்ப்பு வந்தோடனே அப்படியே பார்த்து பேக் அடிச்சிட்டாங்க. சரி நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், நாங்க ஒன்லி சிஏ மட்டும் தான் கொண்டு வருவோம், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்களோட நிலைப்பாடு, இவங்க முன்னிறுத்துற அரசியல், இவங்க மதவாதத்தை முன்னிறுத்தி கோயிலை கட்டி ஓட்டு கேட்கிற கும்பலுங்கிறதுனால இவங்க கண்டிப்பா இதை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற முறையில தான் இப்ப எல்லாருக்குமே அச்சம். சோ இப்ப இருக்கிற போது என்ன, இது ஒரு பதட்டமான சூழ்நிலையை உண்டாக்குது மக்கள் மத்தியில. அதுவும் குறிப்பா சிறுபான்மையர் மக்கள் மத்தியில வந்து, ஐயோ அப்ப நம்மளோட நாளைக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குன்னா அப்ப நான் வேற எங்கேயாவது போகணுமா? நான் இன்னும் ஹானஸ்டா சொல்றேன், என் கூட நிறைய தெரிஞ்ச இஸ்லாமிய தோழர்கள்லாம், அப்ப நான் வந்துட்டு இங்க இருக்க முடியாது, இப்ப அடுத்த இந்த எலெக்ஷன்ல மட்டும் இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா நான் துபாயோ எங்கேயோ போயிடுறேன், நான் எனக்கு உங்க ஊருக்கு வந்துடுறேன், ஏன்னா உண்மையெல்லாம் நம்ம இங்கெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது, இருக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி பேசுறாங்கன்னா, இந்த பேசக்கூடியது அவங்க ஜோக்கா கூட பேசலாம், நாளைக்கு பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா இப்படி ஒருத்தங்களை பேசக்கூடிய மனநிலையில தள்ளினது யாரு? நீங்க ஏதாவது பண்ணாதானே இது நடக்கும், நீங்க இவ்வளவு நாள் எதுவும் பண்ணலன்னா எதுக்கு சும்மாவே பயப்படுவாங்களா மக்கள்? சோ அப்படி இல்ல. இப்ப எதுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்குதுன்னா, எங்களை நீ வந்து ஒரு ஒரு கோயில் கட்டியோ ஒரு போட்டோவை காமிச்சு நான் கடவுளின் அவதாரம்னு சொல்லினா நீ ஓட்டு கேட்க முடியாது, அடிச்சு துரத்திடுவானுங்க. இது ஒரு கலோக்கியலா சொல்றேன், நாட் இன் மீனிங் இன்டென்ட் ஆக்சுவல் இன் ரியாலிட்டி, பட் சொல்றேன், ஒரு மாதிரி எதிர்ப்பு தான் வரும். இதெல்லாம் நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நம்ம ஊர்ல. சோ அதனால இவங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரதை வந்துட்டு இப்ப எதிர்த்தோம்னா, இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இப்பவே ஏன் எதிர்க்கணும், ஏன் அமல்படுத்த கூடாதுங்கிற மாதிரி நம்ம தளபதி வலியுறுத்தணும் மாநில அரச. அதான் இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த அன்னைக்கு அதை அறிவிச்சானுங்கல்ல, அந்த அன்னைக்கு வந்து என்னாச்சு, நாங்கெல்லாம் வந்து அடுத்த நாள் வந்து நோன்பு, ஓகேவா, பிறை வருமானு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துருமா நாளைக்கு, அந்த மாதிரி இதுல இருக்கிறப்போ இதை வந்து சொல்றாங்க, நியூஸ்ல வந்து ஓடிட்டு இருக்கு, சிஏஏ வந்து அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி, ஓகேவா. எல்லாரும் வந்து இவங்க என்ன வந்து இப்போ இந்த டைம்ல வந்து இதெல்லாம் பண்ணா நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை வந்து இது வந்து என்ன பிளான் அப்படின்னு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி ரமலானுக்கு வாழ்த்து தெரிவித்தாருன்னு அடுத்த நியூஸ் வருது உடனே. இதெல்லாம் வந்து இது எப்படிப்பட்ட மனப்பான்மை, சைக்கோ ஆயிட்டாங்களா இல்லை இவங்க பொறப்பே அப்படித்தானான்றதுலாம் என்னன்னே தெரியல. இல்ல அதுதான்டா, இப்போ இந்த மாதிரி பண்றது மூலமா இவங்க வந்துட்டு ஒரு இதைதான் உண்டாக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு மாதிரி டெக்னிக்கா பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு யாருக்கும் இவங்க பண்ற அரசியல் இங்க இன்னும் இதாகாது, இன்ஃபுளுன்ஸ் ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தளபதி அவர்கள் மெயினா உணர்த்தினது வந்துட்டு, இதை ஏன் வந்து எதிர்க்கணும், மாநில அரசு ஏன் ரொம்ப எதிர்க்கணும்ன்றத வலியுறுத்தினாருன்னா, இங்க அமல்படுத்தவே மாட்டோம்னு. இப்போ நம்மளோட வெளிப்பாடு வந்து எதிர்ப்பை வந்து நம்ம இப்படி தெரிவிச்சாதான் நாளைக்கு அவங்க அடுத்த சட்டம் இதை தொடர்ந்து அடுத்ததும் கொண்டு வரத்துக்கு யோசிப்பாங்க. இதுக்கு நம்ம கம்முன்னு இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த என்ஆர்சியும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கலன்னா. அப்புறம் இதேதான் சொல்லுவாங்க, ஆமா ஸ்டேட்டுக்கு தான் பவர் இல்லையே, இப்ப என்ன பண்ண முடியும், நாங்க கொண்டு வந்துட்டோமே அப்படின்றவானுங்க நாளைக்கு அதையும். புரியுதா? இதெல்லாம் ஓட்டிங் அடிப்படையில பண்ணி தான் கொண்டு வராங்க. பட் ஸ்டில்
அவங்க அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம்னா இதுல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இப்ப ஸ்டேட் வந்து இது தெரிவிக்குது, ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுது, இல்ல நான் உன்னோட சட்டத்தை இங்க அமல்படுத்த மாட்டேங்கிறேன். இப்ப நேஷனல் பார்ட்டி வந்துட்டு இது ஆளுங்க இது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இங்க ஸ்டேட் சொல்ல மாட்டேங்கிறான். இது ஒரு கான்ஃபிளிக்ட உண்டாக்கி ஒரு 5 ஸ்டேட் அவரு தோழர் சொன்ன மாதிரி சேர்ந்துச்சுன்னா இன் ஃபியூச்சர் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் அது உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்துட்டானா இதை நீ பண்ணுவான் நம்மள இல்ல பண்ணாதன்னு சொல்லுவான். அந்த ஒரு இது ஆகும். இதன் அடிப்படையில நாளைக்கு அந்த கேஸையே ஸ்குவாஷ் பண்ணிட்டு இந்த பில்லையே திருப்பி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் அது சொல்றதே தவிர இதுக்கு மாநில அரசுக்கு இதுக்கு சக்தி இல்ல இதை ரிவோக் பண்றதுக்குன்னு தெரியாமலாம் சொல்லல. ஏன் அப்படி இருந்திருந்தா தளபதி சொன்னது அவ்வளவு இன்வாலிடுன்னு கதர்ன ஊப்பிங்க எல்லாம் அடுத்த நாள் வந்து அவங்க முதல்வரே அதை அறிக்கையா போட்டாரு, தளபதி எப்படி கேட்டாரோ அதே மாதிரி. அப்ப அது அவரை விமர்சனம் பண்ண வேண்டியது தானே, ஏன் உனக்கு தெரியாதா ஸ்டேட்டுக்கு பவர் இல்லைன்னு, ஏன் அறிக்கை விட்டேன்னு கேட்கணும். பவர் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நீட்டை ஒழிப்புன்னு சொன்னாப்லையா? அதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அங்க வந்து கையெழுத்து போடணும்ல, அவங்க கையெழுத்து போட்டாதானே ரத்தாகும். அது தெரிஞ்சுதான் நாங்க வந்து ஆட்சி அவங்களுக்கு ஓட்டு வேணும்னா கேட்பாங்க, மாத்தி மாத்தி வாய் வைக்க வேண்டியது இஷ்டத்துக்கு நமக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி. அவ்வளவுதான். அங்கேயும் இது பண்றது இங்கேயும் இது பண்ணிக்கிறது. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் வந்து பிரேக் ஆயிருக்கு, எலக்டோரல் பாண்ட்ஸ். இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து இவனுங்க லீகலான முறையில கரப்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அதுதான் நடந்திருக்கு. இதோட டீடைல்ஸ் இன்னும் வெளியில வரலாம். இன்னொன்னு ஃபன்னியான ஒண்ணு என்ன தெரியுமானா, 18 ஸ்டேட்ல ஆட்சி நடத்துறேன் வந்து 11,000 கோடியோ 12,000 கோடியோ ஓகேவானே, ஒரே ஒரு ஸ்டேட்ல ஆட்சி பண்றவன் 1,230 கோடி இவனுக்கு வந்திருக்கு டிஎம்கேக்கு. இது வந்து பிஜேபி காரன் கேவலப்படுத்துற அளவுக்கு உங்க நிலைமை இருக்குன்னு பார்த்து சொல்றேன் நான். பிஜேபி காரனே கேவலப்படுத்துற அளவுக்கு உங்க நிலைமை இருக்கு. எப்பவுமே அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு வெளியில. இல்ல மாம்ஸ், அது இல்லாம இது வந்து முதல் கட்ட அறிக்கை தான், நான் உங்கள்கிட்ட தெளிவாவே சொல்றேன். இது சும்மா ஒரு சின்ன சாம்பிள், அவ்வளவுதான். சின்ன சாம்பிளுக்கே நம்ம ஆஹா இவ்வளவா அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் மெயின் பிக்சர்லாம் வரல. அதெல்லாம் வந்ததுன்னா குண்டாங்குதிரா சிக்குவாங்க. இன்னொன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், சிஏஏ பத்தி இப்ப நல்ல ஒரு விளக்கமா நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஒரு அருமையான விஷயம். பிஜேபி அஜெண்டா ரிலேட்டடா நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன். கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது சொல்லுங்க. ஓகே மாம்ஸ். என்னன்னா ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் என்னன்னா, இது வந்து எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொன்னது. அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சாகான்னு நடத்துவாங்க. அது எங்கன்னா அவங்களுக்கான ஒரு பயிற்சி முகாம் மாதிரி நடத்துவாங்க. அந்த பயிற்சி முகாம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எப்படி நம்ம போகணும், எந்த மாதிரி செய்யணும்னு எல்லா விஷயத்தையும் அதுலதான் சொல்லுவாங்க. நிறைய பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பட் அப்ப அந்த சூழல்ல அங்க ஸ்ட்ராங்கா சொன்னது என்னன்னா, 2025க்குள்ள இந்தியாவை ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே உணவு, ஒரே சீருடைன்னு இந்த மாதிரிதான் நம்ம அறிமுகப்படுத்த போறோம். இன்னொன்னு, யாருமே இங்க வந்து நம்ம விருப்பப்பட்ட உணவை சாப்பிட முடியாது, விருப்பப்பட்ட மாதிரி வாழ முடியாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் நேத்து கூட அலெக்சிஸ் பேசல சொன்னேன். பட் இன்னைக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க, தேர்தல் ஆணையரை அவசரமா நியமிச்சானுங்க. இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. அங்க வந்து நாளைக்கு அந்த கேஸ் வரப்போகுது. நாளைக்கு அந்த ஒரு இது நாளைக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தெரிய போகுது. அதுக்குள்ளேயே அவசரமா அவங்க நியமிச்சாங்க. இவங்க நோக்கம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வந்து பழங்குடிகள், அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு சம்பந்தமான ஆட்களை, குறிப்பா நான் என்னோட இனவாதம் பேசணும்னு நினைக்காதீங்க, பழங்குடிகளா இருக்கக்கூடிய இந்த இனத்தை சார்ந்த இந்த ஊர்லயே இங்கேயே, அதாவது இந்த நாட்டிலேயே வாழ்ந்த இனத்தை சார்ந்த ஆட்களை இவங்க ஒடுக்கணும், கொல்லணும். ஹிட்லரோட மோசமா நடத்தப்படும் அந்த ஆட்சி காலம் அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி நம்ம வந்து இங்க பேசிக்கிட்டு கத்திட்டு இருக்கோம். இங்க வந்து என்னமோ எப்படியோ போயிட்டு இருக்குது. நம்ம நிறைய சொல்றோம். ஆனா உண்மை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, யதார்த்தத்துல அவன் பயங்கரமான பிளான் வச்சிருக்காங்க. கொரோனா டைம்ல எனக்கு தெரிஞ்சு 365 சட்டம், எனக்கு தெரியாது, ஒரு சார் தான் சொன்னாரு. 365 சட்டத்தை எதிர்கட்சியுடைய எதிர்ப்பையும் மீறி அந்த டைம்ல கொரோனாவில் அவனுங்க வந்து நிறைவேற்றிருக்கானுங்க. அண்ணல் அம்பேத்கருடைய அந்த இறையாண்மை சட்டத்தையே உடைச்சிருக்கானுங்க அவனுங்க. இப்ப நீங்க கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்களா மாம்ஸ், அதே பாயிண்ட் தான். அமித்ஷாவுடைய பாயிண்ட் அது கிடையாது, ஆர்எஸ்எஸ் உடைய பாயிண்ட் வேல்யூ இது. நாளைக்கு வந்ததுன்னா இங்க நம்ம பாதிக்கப்படுவோம். நம்ம பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம இந்த இந்தியா வந்து கிட்டத்தட்ட சோமாலியாவோட கேவலமான ஒரு மனநிலைக்கு போகும். இங்க வந்து உகசார்பான ஆட்கள் மட்டும்தான் வாழ முடியும்.
நான் யாருன்னு சொல்ல விருப்பப்படல, அது நீங்களா புரிஞ்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ் பின்புலம் யாரா இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால நம்மளாம் ஒண்ணு சேர்ந்துதான் அதை தடுக்கணுமே தவிர நீயா நானா அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இது உண்மையாலுமே சொல்றேன், சிஏஏ சம்பந்தமா நீங்க அற்புதமான ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க, அற்புதமான விளக்கம், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க எல்லாருமே. நன்றி மாம்ஸ். நன்றி நன்றி. உனக்கு எக்ஸ்பைரிக்கு பக்குனீங்க. கிஷோர் ப்ரோ பேசுறீங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது ப்ரோ. கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுங்க. அதான் அது இப்ப இந்த ஆர்எஸ்எஸ்ன்றது வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு 60 வருஷ அரசியல்னு சொல்லலாம். ஆரியர்கள் எதிர்ப்பு, ஆரியர்களுடைய அடிப்படை பேச்சே என்னவா இருக்கும்னா, எப்படி சொல்றது, கேஸ்ட் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பட் அவனுக்கு பேசுறதே அப்படிதான் இருக்கும். எப்படின்னா வந்து வண்ணர்கள் வந்து வண்ணா துணியை துவைக்கிற வேலை தான் பார்க்கணும், விவசாயி புள்ள விவசாயம் தான் பார்க்கணும், அந்தந்த கேஸ்டுக்குன்னு ஒரு குலத்தொழில் வேலை மாதிரி. இருக்கு, அது குலத்தொழில் மட்டும் பண்ணுங்க, யாரும் அவ பிள்ளைங்க மட்டும்தான் படிக்கணும், மத்த அவனும் படிக்க கூடாதுன்ற ஒரு மனப்பான்மை கொண்டவனுங்க தான் அவனுங்க. அதுல மட்டும் இல்ல, பெண்களை படிக்க வைக்க கூடாது, பெண்களை வந்து ஒரு எப்படி சொல்றது, சமையலறை அடிமைன்ற மாதிரியோட ஒரு இதுதான் அந்த சனாதன தர்மம். அது தெரியாமலே வந்து அந்த கடவுள் கும்புற லேடிஸும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல சப்போர்ட் பண்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, மேஜரா ஹையர் கேஸ்ட்ல இருக்க எல்லாரும் தான் வந்து அந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன ரீசன்னா, அவங்களுக்கு வந்து இந்த இந்த குலத்தொழில்ன்றது வந்து ஏற்புடையதா இருக்குன்றதால அவங்க அசால்ட்டா இதை சப்போர்ட் பண்ணிடுறாங்க. இப்ப கீழ இருந்து கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்களை வந்து அவங்க படிக்கிறதுனால இவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒரு திண்டாட்டமா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிஜேபி யூஸ் பண்ணி இதெல்லாமே நம்ம காலி பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதான் இன்னார் பிள்ளை எல்லாம் வந்து படிக்காம தற்குறியா போகும். நம்ம நம்ம அவா குரூப் மட்டும் போலீஸ், நீதித்துறை எல்லாத்துலயும் அவனுக்கு போய் உட்காந்துருவானுங்க. இதுதான் அவனுங்க ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை, இப்படிதான் இருக்கும். பட் அந்த ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ற அந்த அந்த ஆரியர்கள் தவிர்த்து மீதி எல்லாரும் எப்படி இருப்பான்னா லூஸா தான் இருப்பான். அவனுடைய கொள்கை என்ன, அவன் எதுக்கு நம்மள இந்தியான்னு தான் பேசுற மாதிரி தெரியும். பட் அங்க போய் சேர்ந்தவனுங்களை என்ன என்ன தோணுன்னாங்க, என்ன இது இந்தியாவுடைய பற்று அப்படியே ஊத்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு. பட் இவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவுதான் இருக்கும். பட் ஆரியர்களுடைய அடிப்படை உள்ளுக்குள்ள ஒரு கருத்து ஒண்ணு இருக்கும். அது என்ன கருத்துன்னா, இவனுங்களை வச்சு நம்ம ஈஸியா மேல வந்துட்டு நம்மளே அவனை அடிக்க வந்தானாக்கா நம்ம இவனுங்களை பாடி கார்டா யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னா, இந்து மக்கள் கட்சி இவங்க எல்லாம் எப்படின்னா வந்து இன்கேஸ் ஏன்னா பிராமணர்கள் வந்து நாங்களாம் ரவுடி கிடையாது, நாங்கெல்லாம் வந்து ஆச்சாரமா இருப்போம், அந்த மாதிரி கேங்குன்றதுனால ப்ரோ ஒரு இதுவா போவேனா ஜெனரலாவே பேசிடலாம். அதான் அந்த மாதிரி சண்டை போட முடியாதுன்றதுனால இவங்க என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம அந்த அந்த கொஞ்சம் இருக்கு அந்த இந்து மக்கள் கட்சியில இவங்களுக்கெல்லாம் வந்து பாடி கார்டா யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் இங்க நடக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஆரியர்களுடைய பாடி கார்டு. அதாவது எப்படின்னா அவுட்டோர் கேட்டே இப்படிதான் யூஸ் பண்ணிக்குவாங்க, நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது தெரியாம நம்ம ஊர்ல இருக்க அந்த தமிழ் ஆளு எல்லாரும் ஒரு சில பேரு மேனிபுலேட் ஆகுறாங்க. ஆன்லைன்ல என்ன நடக்குதுன்னா, எனக்கு தெரிஞ்சு 2015 இருந்து இந்த ட்வீட் போடுறது, அதாவது நிறைய இந்த ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டு வேலை இல்லாம இந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ட்வீட்டுக்கு 12 ரூபாய் 15 ரூபான்னு சொல்லி குரூப் ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டி குரூப்பா மாத்திருக்கானுங்க. எப்படி எனக்கு தெரியும். இந்த 2 ரூபா கேங்குன்னு சொன்னீங்க, அதுவா அது? ஆமா, ஒரு ட்வீட் போட்டா 12 ரூபாய், ஒரு ட்வீட் போட்டா 7 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதுல சேர்ந்தவன ஒருத்தன் தான் அந்த வீரா தாட்ஸ்ன்ற ஒரு ஐடி. அந்த மாதிரி போட்டு நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் கம்பெனிஸ்க்கு தான் ட்வீட் போட சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்புறம் நடுவில் என்னடான்னு பார்த்தாக்கா, பிஜேபிக்கு ஃபேவரா அமித்ஷாக்கு பிறந்த நாளுக்கு விஷ் பண்றது, மோடிக்கு விஷ் பண்றது, இந்த மாதிரிலாம் போஸ்ட் எல்லாம் போட சொல்லியிருக்கானுங்க. இது இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்னா, நீங்க பிஜேபி போடுற அந்த குரூப் போடுற ட்வீட்ஸ் எல்லாம் உள்ள ஆர்டிஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, முக்காவாசி பாஸ் இந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணுவானுங்களோ அதைத்தான் அவனுங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உட்காந்து. ஒரு ட்வீட்ல ஒரு லாயல் ஃபேன்ஸ் கிடையாது. ஒரு ட்வீட்டை போட வேண்டியது அது குரூப்ல ஷேர் பண்ணி பாட்ஸ் வச்சு ஃபுல்லா ஆர்டி அடிச்சு அது பப்ளிக் என்ன வியூ பண்றாங்கன்னா, ஸோ இதை வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து இதை வரவேற்கிறாங்க. அப்போ
பிஜேபி வந்து தமிழக மக்கள் வரவேற்கின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறானுங்க. ஆன்லைன்ல இப்படி ஒண்ணு நடக்குது. சேம் பை சைடு என்ன சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொன்னா, இங்க திருப்பூர்ல நடந்த மாநாடு. அந்த திருப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்த தற்குறிகள்லாம் காலேஜ் பஸ் வச்சு ஏத்திட்டு வந்து மாநாடுல உட்கார வச்சு கூட்டம் காட்டின மாதிரி தான் இப்போ ஆன்லைன்ல இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன்லயும் சரி, ஆஃப்லைன்லயும் சரி, இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் இருக்கு. இதை மெஜாரிட்டியா பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 பேர் கூட முழுசா இருக்க மாட்டாங்க இந்த ஆர்மியில. அதே சேம் டைம் ஒரு சில ஆன்லைன் குரூப், அதாவது பிஜேபி சப்போர்ட் பண்ற ஆன்லைன் ஸ்பேசஸ் குரூப் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு 10 ஐடி, விஜய் பேர்ல ஒரு 10 ஐடி கிரியேட் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு அவங்களே போஸ்ட் போட்டு, விஜய் எப்படி சொல்றது, அவனுங்களே பிஜேபிக்கு ஃபேவரா போஸ்ட் போட்டு, விஜய் இதனால உங்களுக்கு ஃபேனா இருக்க மாட்டேன். இந்த இந்த நம்பியார் காலத்து டெக்னிக்லாம் வந்து ஆதி காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. இன்னும் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா ப்ளூஸ்ன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணும். எங்களுக்கு துப்பாக்கி தெரியும் படத்துல யாரு வந்து போடுவாங்கல்ல, எனக்கு நான் ஃபேன் தான் ஆனா எனக்கு பிடிக்கல அப்படின்னு, அந்த மாதிரி. அதான் அந்த மாதிரி டெக்னிக்கல் இங்க உட்காந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த சீனியர் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் யாரு யாரு இங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கவுண்டபிள் இருக்கு. நீ திடுதிப்புன்னு வந்து நான் விஜய் ஃபேன் இப்ப நான் வெறுக்கிறேன்னு நீ போட்டு உருட்டிட்டு இருந்தா நீ தான் ஊத்திட்டு இருப்பியே தவிர நாங்க தெளிவா தான் இருப்போம். இதனால அவனுடைய பயன் என்னன்னா, இப்படி சொல்லிட்டா ஒரு 4 விஜய் ஃபேன் வந்து பிஜேபி ஓட் போட்டுறான். அதுக்கு அவன் விரல வெட்டிட்டு தான் போவான், தவிர ஓட்டு போட மாட்டான். அறிவு இருக்கிறவனே இந்த வேலையை செய்ய மாட்டான். நீங்க விடிய விடிய உட்காந்து என்னதான் ராமாயணம் பண்ணாலும் யாரா அவன் பைத்தியன்ற மாதிரிதான் தமிழ்நாடு டீல் பண்ணும். ஆன்லைன்ல இப்படி இருக்கு, ஆஃப்லைன்லயும் இப்படிதான் இருக்கு. பிஜேபிக்கு ஓட்டு போறதுக்கு எப்படி சொல்றது, பிச்சை எடுக்க போலான்ற நிலைமைக்கு தான் இருக்கும். ஏன்னா கடைசியில அவங்களே அங்கதான் போக வச்சிருவானுங்க. யோசிச்சு எல்லாரும் முடிவு பண்ணுங்க. இல்ல கண்டிப்பா இது எல்லாருக்குமே ஒரு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த தப்பெல்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாம்ஸ், அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். கீழே ஒரு புத்தகம் ஒரே ஒரு புத்தகம் ஒண்ணு ரெஃபர் பண்ணிருக்கேன் கீழே. நிழல் ராணுவங்கள் அப்படி ஒரு புத்தகம். இது பல ஸ்பேஸ்ல நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். எதுக்காகன்னா, நீங்க பிஜேபிய ஆர்எஸ்எஸ் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அவன் பின்புலம் என்ன, அவன் திட்டங்கள் என்ன, எதனால இதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை வாசிங்க. உங்களுக்கு வெளிப்படையா தெரியும். உங்களுக்கு பின்னணியில புல்வாமா தாக்குதல் நடந்தது உட்பட எல்லாத்துக்கும் பின்னணி யாருன்னு உங்களுக்கு வெளிப்படையாவே தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். நன்றி. பேசலாமா? கண்டிப்பா லென்த்தா கொஞ்சம் கேக்குதா? அலெக்ஸே கேக்குது பேசுவோம். ஒரு நிமிஷம். எனக்கு வந்துச்சுல அந்த இது, ஐ மீன் அமெண்ட்மெண்ட், அதோட ஃபுல் டேட்டாவுமே என்கிட்ட இருக்கு. அந்த பிடிஎஃப் 7 பேஜஸ் நினைக்கிறேன். ஓகேவா? அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, பிலாங்ஸ் இந்துன்னு போட்டுட்டு அதர் தென் ரிலிஜன் எல்லாரையும் போட்டிருக்காங்க. போட்டுட்டு கீழே ஒரு வாக்கியத்தை ஆட் பண்ணிருக்காங்க. என்ன வாக்கியம்னா, என்டர் இன்டு பிஃபோர் அண்ட் ஆர், ஓகேவா, போட்டுட்டு அந்த டேட் போட்டிருக்காங்க 31/12/2014, ஓகேவா. பிஜேபி ஆட்சிக்கு முன்னாடி வந்த வரைக்குமே போட்டுட்டு அவங்க, ஐ மீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் தி அப்ளிகேஷன் ஆஃப் டு ப்ரொவைஷன் ஆஃப் தி பாஸ்போர்ட், ஓகேவா, என்ட்ரி இன்டு ஆக்ட், ஓகேவா. இவங்க எல்லாத்துக்குமே வந்து பிஃபோரா வந்த அதர் தென் கேஸ்ட் இருக்காங்க பத்தியா, மேல போட்ட கேஸ்டஸ் இவங்களாம் 2014, ஐ மீன் இந்த என்ஆர்சி இருக்குல்ல, என்ஆர்சி இன்க்ளூட் தான். எப்படி சொல்றேன்னா, என்ஆர்சி எப்படி இன்க்ளூட்னா, உங்க தாத்தா வந்து நீ இங்கதான் இருந்தாங்க நீ ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு ரூல்ஸ் என்ஆர்சியில் இருக்கு, ஓகேவா. அந்த ஆக்ட் மாதிரி தான் எனக்கும் இது தோணுது. என்னன்னா, இவங்க போட்டிருக்க என்ஆர்சி படி தான் போட்டிருக்கானுங்க. பிஃபோர் நீ 2014 முன்னாடி நீ வந்திருக்க ரிலிஜன் போட்டிருக்க, ஐ மீன் பர்டிகுலரா இந்து போட்டிருக்க, எல்லாருமே போட்டிருக்கப்ப 2014 முன்னாடி வந்த ஆளுங்கெல்லாம் நீ ஃபில்டர் பண்றனா, அவங்க எல்லாத்துக்கு பாஸ்போர்ட் தரனா, நீ அவங்களெல்லாம் வந்து இதுவா பாக்குறியா? லைக் எப்படி அவங்கலாம் வந்து நீ இந்தியன் சிட்டிசனே கிடையாது, நீங்களாம் வந்து பாஸ்போர்ட் கொடுத்து உங்களை வச்சிருக்கேன் இந்த ஒரு நாட்டுல அப்படின்ற ஒரு ஆக்ட் மாதிரி இவங்க கொண்டு வராங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, ஓகேவா. இந்த மாதிரி தான் இதுவும் இவங்க இந்த ஃபாலோ பண்றாங்க அந்த ரூல். அது ஒண்ணு இருக்கு. பட் அது கீழே இன்னொன்னு போட்டிருக்காங்க, சில 6A 6B போட்டிருக்காங்க. அதை நீங்க படிச்சீங்கன்னா தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். 6Aன்றது பழைய ரூல்ஸ், 6B செக்டர் வந்து புது ரூல்ஸ் நினைக்கிறேன் இவங்க போட்ட ரூல்ஸ், ஓகேவா. அதுல வந்து அந்த 6B வந்து 6A இருக்க ரூல் வந்து அளவு எல்லாருக்குமே இருக்கு. அந்த 6B இருக்குல்ல, அந்த 6B இவங்க போட்ட ரூல், ஓகேவா. அது வந்து என்ஆர்சி ஃபாலோ ஆகாத சில ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு, ஓகேவா. அந்த என்ஆர்சி ஃபாலோ பண்ற ஸ்டேட் அசாம், அப்புறம் வந்து மேகாலயா, அண்ட் தென் வந்து மிசோரம், அப்புறம் வந்து திரிபுரா, ஓகேவா. இந்த இந்த ஸ்டேட்ஸ் மட்டும் தான் அதை ஃபாலோ பண்றாங்க. அந்த ஸ்டேட் இல்லாத மற்ற ஸ்டேட் எல்லாருக்குமே இந்த செக்ஷன் பி, இந்த 6B இருக்குல்ல செக்ஷனு, அது ஃபாலோ ஆகும், ஓகேவா. மற்ற யாருக்குமே இது ஃபாலோ ஆகாது. ஏன்னா என்ஆர்சி ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கு. அவங்க வந்து யாருமே அவங்க
லைக் அவங்க தரம் பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றது, எப்படி சொல்றது, லைக் அவங்க கேட்டகரி பிரிச்சுட்டாங்க, இவங்கலாம் முஸ்லீம், இவங்கலாம் இந்து, இவங்கலாம் வந்து இங்க இதுவா இருக்காங்க அப்படின்ற ஒரு ரேஷியோ பிரிச்சு வச்சுட்டானுங்க. அதர் தென் இருக்கிற ஸ்டேட்ல வந்து யாரும் இன்னும் அதை பண்ணல, ஃபாலோ பண்ணல. அப்படின்றப்ப இவனுங்க இந்த இந்த ஆக்டை கொண்டு வரப்ப இந்த அஞ்சு அஞ்சு ஸ்டேட்டோ 6 ஸ்டேட்டோ இந்த 6 ஸ்டேட்டுக்கு விடுப்பு போட்டுருக்கானுங்க. அந்த அறிக்கையில தெளிவா இது போட்டிருக்கானுங்க இந்த பிடிஎஃப்ல. இந்த 6 ஸ்டேட்டை தவிர மீதி எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து அந்த அந்த லைக் அந்த 2014 முன்னாடி வந்த அதர் தென் ரிலீஜன் இருக்காங்களே, அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆக்ட் வந்து பொருந்தும் அப்படின்னு ஒரு ரூலை போட்டிருக்கானுங்க. இது எப்படி இருக்குன்னா, இவனுங்க நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னாடி சிஏயோட ஃபுல் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 11 இயர்ஸ் இருந்துச்சு. அந்த 11 இயர்ஸை வந்து இவங்க ஃபர்ஸ்ட் 2019 கொடுத்த ஒரு பிடிஎஃப்ல வந்து 6 பக்கமும் என்ன வந்து பிடிஎஃப். அந்த பிடிஎஃப்ல கடைசி லைன்ல பாத்தீங்கன்னா பிலாங்ஸ் டு ஹிந்துன்னு போட்டு அவங்க அதை இதெல்லாம் போட்டுட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டிருப்பாங்க. என்ன லைன்னா 11 இயர்ஸா இருக்கு, 11 இயர்ஸ் வந்து நாங்க 6 இயர்ஸா கம்மி பண்றோம் அப்படின்னு போட்டிருக்கான். அது இன்னும் 6 இயர்ஸ் கம்மி பண்றான்னா இவன் மேல இருக்கல பங்களாதேஷி, ஸ்ரீலங்கன், ஐ மீன் பங்களாதேஷ் இருக்கு, அப்புறமா அதுல வந்து இவங்க பாகிஸ்தான் இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஐ மீன் அந்த ரூல் கிடையாது. இவங்க இல்லாம இருக்காங்களே, ஹிந்துவா இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் வந்து இல்லாம அதர் கண்ட்ரில இருக்க ஹிந்துஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து 6 இயர்ஸ் அவங்க வந்தாங்கன்னா விசா எடுத்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு 6 இயர்ஸ் நாங்க தரோம், 6 இயர்ஸ்ல வந்து அவங்க சிட்டிசன்ஷிப் தரோம் அப்படின்ற ஒரு ஆக்ட். ஓகேவா? நீங்க யாரா முஸ்லீமா உள்ள வந்தீங்கன்னா, அது ஆப்கானிஸ்தான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, இந்த மாதிரி கண்ட்ரில இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 11 இயர்ஸ். ஓகேவா? அது உங்களுக்கு கண்டினியூ ஆகும். பட் ஆனா வந்து நீங்க ஹிந்துவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 இயர்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நாங்க ஹிந்துவா இருந்தா கூட 11 இயர்ஸ் பண்ணோம். அதர் ஸ்டேட்ல இருந்து நீங்க யூஎஸ்ல கீழே பிறந்து நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு 11 இயர்ஸ் நீங்க இங்க இருந்தீங்கன்னா 11 இயர்ஸ் நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்ற ஒரு ரூல் இருந்தது. ஓகேவா? அதை வந்து 6 இயர்ஸா மாத்தினானுங்க. பர்டிகுலரா வந்து இந்து நோட் பண்ணி. ஓகேவா? இவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, நீ முஸ்லீமா இருந்தா உனக்கு 11 வருஷம் தேவைப்படுது. நீ வந்து முஸ்லீமா இருந்தா உனக்கு 11 வருஷம் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு டைம் பீரியட் இருக்கு. நீ இந்துவா மாறினா உனக்கு 6 வருஷத்துலயே கொடுத்துரும்டா அப்படின்ற ஒரு பெனிஃபிட் கொடுக்குறானுங்க. கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு எல்லாரையும் வந்து கனெக்ட் பண்றானுங்க. லைக் தூண்டுறானுங்க. மாத்த ரீதியா நீ வந்து இந்துவா மாறிடு, நீங்க உனக்கு நான் வந்து சீக்கிரமா சிட்டிசன்ஷிப் கொடுத்துறேன் அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்கு. இந்துவா மாற முடியுமா என்ன மதன்? மாறலாம் ப்ரோ. இதுக்கு நீங்க ஒரு ரூலுமே இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் இதை பத்தி பேசிருக்காங்க. ஆல்ரெடி இதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் லைக் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ரஹ்மான் இருக்காப்ல, ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, 2 பேர் வந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆன பர்சன்ஸ் தான். ஓகேவா? அவங்களுக்கு வந்து நீங்க ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ப்ராப்பரா வந்து கவர்னர் சைன் போட்டு அவங்க கைக்கு நீ முஸ்லீம் தான் அந்த சர்டிபிகேட் எப்போ வந்துச்சு, 2004 வந்துச்சு. அவர் கன்வெர்ட் வந்து 1992. ஓகேவா? 1992 அவர் கன்வெர்ட் ஆனாரு முஸ்லீமா. அவருக்கு வந்து 2002 2004 10 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு அந்த அந்த சான்றிதழே கிடைச்சிச்சு. ஓகேவா? அந்த 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 கால அவகாசம் இருக்கு. இந்த 10 ஆண்டு காலம் வந்து நீங்க முஸ்லீமா மாறினா இருக்கு. பட் ஆனா வந்து நீங்க கிறிஸ்டினா இருந்தது, நீங்க அப்பா முஸ்லீமா இருந்து நீங்க இந்துவா மாறினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துறாங்க. இன்கேஸ் நிறைய பேருக்கு 3 இயர்ஸ்ல கிடைச்சிருக்கு, சில பேருக்குலாம் வந்து 4 இயர்ஸ்ல கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கும் கவர்னர், ஐ மீன் பிரசிடென்ட் இருக்கா இந்தியால வந்து சைன் ஈஸியா கிடைச்சிருது அவங்களுக்குலாம். ஓகேவா? இவங்க ஈஸியா ஃபைல மூவ் பண்றானுங்க. நீங்க இந்துவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல், இந்துவா கனெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஈஸியா மூவ் பண்றானுங்க. நீங்க முஸ்லீமா கிறிஸ்டினா மாறப்போ உங்களுக்கு அந்த ஃபைலை வந்து 10 வருஷம் இழுத்து வச்சு தான் கொடுக்குறானுங்க. இந்த ஆக்ட் தான், இந்த 11 இயர்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, இந்த 11 இயர்ஸ் ஆக்ட்ல அதை இன்க்ளூட் பண்றானுங்க. ஆனா வந்து நீங்க ஹிந்துவா மாறப்ப அப்பவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 11 இயர்ஸ் தான் எல்லாருக்குமே ரூல். நீங்க ஒரு மதம் மாறீங்கன்னா உங்களுக்கு 11 இயர்ஸ் இந்த ஆக்ட் படி நீங்க வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி உங்களுக்கு கவர்னர் ப்ராப்பரா உங்களை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமா தான் இந்த பேர் மாற்றமே நடக்கும். ஓகேவா? நடக்கும். அதுக்கப்புறமா சர்டிபிகேட் எல்லாம் பேர் மாற்றம் எல்லாம் பண்ணுவானுங்க. பட் ஆனா வந்து இந்த நீங்க நீங்க இந்துவா மாறுறப்போ உங்களுக்கு அது நிறைய பேர் சீக்கிரமா கிடைச்சிருக்கு, எளிதா கிடைச்சிருக்கு. அதுதான் இங்க கொஸ்டின் மார்க்குமே. இப்ப இப்படிதான் நீங்க முஸ்லீமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு 11 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு நீங்க ஹிந்துவா மாறுங்கடா, உங்களுக்கு நான் 4 வருஷத்துல பண்ணி தரேன், 3 வருஷத்துல உங்களுக்கு நான் இந்த கண்ட்ரில உங்களை நான் ஒரு ஆளா மாத்துறேன், உங்களை சிட்டிசன் கொடுத்தேன், நீங்க வந்து இந்துன்னு உங்களை ஆக்கி விடுறேன் அப்படின்ற ஒரு 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 இதுதான் உங்களுக்கு கிரியேட் பண்றானுங்க. ஒரு பிம்பத்தை தான் கிரியேட் பண்றானுங்க. அப்படி எனக்கு நீ ஒத்து வரல, நீ நாடோட கிளம்பு. அதுக்குதான் இந்த சிஏவோட ஆக்டே மெயினா ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இதுக்கப்புறமா என்ஆர்சி வருது. இப்ப என்ஆர்சி வரப்ப இங்க என் தாத்தா படிச்சது, என் தாத்தாவோட தாத்தா இருக்காப்புல, அவங்க சொன்ன கோட் இதுதான். ஒரு ஒரு அவங்க சொன்னது வந்து 20 இயர்ஸ் இருக்க பையனுக்கு, ஒரு 20 இயர்ஸ் பையன் இருக்கான்னு வச்சுக்க, ஓட்டு போற வயசுல இருக்க பையன் இருக்கான்னு வச்சுக்க, அவனுக்கு ஒரு தாத்தா இருப்பாப்புல. ஓகேவா? அந்த தாத்தாவோட அப்பா இருக்காப்புல, அந்த தாத்தாவோட அப்பா வந்து எங்க வாழ்ந்தாப்புல, ஐ மீன் எப்படி சொல்றது, இவங்க வந்து இது ஒரு 100 வருஷமா ஏதோ வச்சிருக்காங்க. 100 வருஷம் 90 இயர்ஸோ 90 இயர்ஸ் ஒரு கணக்கு. சுதந்திரம் பெற்றதுக்கு முன்னாடி இருந்து அவனுக்கு ஒரு ஆக்ட் மாதிரி வைக்கிறானுங்க. வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா,
தாத்தாவோட தாத்தா இருக்காப்புல, அவரோட நீங்க பர்த் சர்டிபிகேட்டோ அது ஸ்கூல் சர்டிபிகேட்டோ நீங்க எடுத்து வரணும். இல்ல எனக்கு புரியல, தாத்தாவோட தாத்தா சர்டிபிகேட்டை போய் நான் எங்க தேடட்டும்? என் தாத்தாவே சர்டிபிகேட் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப என்ஆர்சி வரப்ப என் தாத்தாவோட தாத்தா சர்டிபிகேட் நான் போய் எங்க போய் தேடி போய் கொண்டு வந்து எடுத்து நான் ப்ரூவ் பண்ணுவேன் இவங்க நான் வந்து இந்து இந்த கண்ட்ரில தான் வாழ்ந்தேன், என் தாத்தா வந்து இந்த கண்ட்ரில தான் வாழ்ந்தாப்புல, எங்க அப்பா வந்து இந்த கண்ட்ரில தான் வாழ்ந்தாப்புல அப்படின்னு நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? என் தாத்தாவே இந்த கண்ட்ரில வாழல. அவனுங்க வைக்கிற பெனிஃபிட் பாருங்க. எங்க அப்பா இந்த கண்ட்ரில அப்பாவோட சர்டிஃபிகேட் கேட்டீங்கன்னா ஈஸியா கொடுத்துருவீங்க நீங்க. ஓகே, அப்பாவோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் அதை சர்டிஃபிகேட் நீங்க கேட்டீங்கன்னா ஈஸியா கிடைச்சிடும். ட்ரஸ்டபுளா நீங்க எடுத்து கொடுத்துடலாம். ஓகே, அவரோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து கொடுத்துடலாம். பட் நான் வந்து தாத்தாவோட தாத்தா சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அப்பா சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து அவங்க பிறந்த காலம் வந்து ஒரு 1920 சம்திங் அந்த அந்த பீரியட்ல இருக்கும். அப்படின்றப்ப நீங்க அதெல்லாம் எடுத்து தேடி கண்டுபிடிக்கல நீங்க அவன் ஆக்டை பாஸ் பண்ணி உங்களை நேரம் தோத்திடுவான். ஓகேவா? அந்த அந்த ஒரு பிரச்சனை தான் இங்க மெயினாவே இருக்கு என்ஆர்சி வரப்ப. இது என்ஆர்சி வர்றது வந்து யாரும் நிறைய பேர் எதிர்க்காங்கன்னா இருக்க ஒரு ரீசனுமே இதுதான். எல்லாருக்கும் ஒரு அச்சமும் இருக்கு. இப்ப அதுல வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க இதுலயுமே ஒரு இது இருக்கு. நீங்க முஸ்லீமா இருந்தீங்கன்னா நீங்க கட்டாயமா வந்து தாத்தாவோட சர்டிஃபிகேட் காட்டணும். ஓகேவா? ஆனா நீங்க ஹிந்துவா இருந்தீங்கன்னா நீங்க 6 வருஷம் நீங்க வந்து 6 வருஷமா ஏதோ ஒரு ரூல் ஒன்று இருக்கு. ஓகேவா? 6 இயர்ஸ் நீங்க வந்து ஹிந்துவா வாழ்ந்தா மைனாரிட்டின்னு வந்துரும். மைனாரிட்டில வந்து நீங்க 6 இயர்ஸ் வந்து இந்துவா நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்தியால நீங்க வந்து இந்தியன் சிட்டிசன் தான். ஓகேவா? இந்தியன் சிட்டிசன். ஆனா வந்து நீங்க முஸ்லீமா இருந்தீங்கன்னா நீங்க கட்டாயமா தாத்தா சர்டிஃபிகேட் காட்டணும் அப்படின்ற ஒரு ரூலை கொண்டு வரானுங்க. கொண்டு வரப்ப எனக்கு இதை பார்த்தா சிரிப்பா தான் தோணுது எனக்கு. ஏன்னா எனக்கு புரியல. நீங்க வந்து தாத்தாவோட சர்டிஃபிகேட் காட்டினாதான் ஒரு முஸ்லீமுக்கு வந்து நீங்க தான் வாழணும்னு ஒரு ரூல்ஸை கொடுக்குற. அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு ஐ மீன் லைக் இந்துவா இருக்க ஒருத்தனுக்கு வந்து நீ ஈஸியா கொடுத்துட்டு போறாரு. ஏன் நீ 6 வருஷமா இந்துவா இருந்தா நான் அவனுக்கு பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கொடுத்துறேன், நீ என்ன செய்யலாம் காட்டவே தேவையில்ல, உங்க தாத்தா சர்டிஃபிகேட்ல எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்காதவ அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வரானுங்க. இப்ப நீங்க எல்லாமே கண்டுபிடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எங்க வந்து நிக்குன்னா ஃபுல்லா வந்து ரிலிஜன் பேஸ்லாம் நிக்குது. நீ இந்துவா இருந்தா உனக்கு பெனிஃபிட் அப்படின்ற ஒரு 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 ஆக்ட்ல உனக்கு கொண்டு வந்து மொத்த பேர் இந்துவா மாத்த பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேரளா ஸ்டோரி படம் வந்தப்ப இவனுக்கு கொடுத்த முட்டு இருக்குல்ல, ஆஹா அந்த படம் நாங்க வந்து காவியமா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க பிஜேபி காரெல்லாம் வந்து அந்த படத்துக்கு பயங்கரமா முட்டு கொடுத்தானுங்க. ஓகேவா? அந்த படத்துக்கு ஏன் முட்டு கொடுத்தாங்கன்னா அது ரீசனுமே இதுதான். ஓகேவா? இவனுக்கு வந்து கனெக்ட் பண்ற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க உட்காந்து இவனுங்க. நீ வந்து அவனுக்கு கனெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி இவனுங்களை நீ இது பண்ற. லைக் நீ முஸ்லீம் வந்து சொல்ற அவங்களாம் வந்து முஸ்லீம் வந்து கனெக்ட் பண்றாங்க, எங்களை இந்துவெல்லாம் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஆக்ட் பண்ற. மோர் தேன் கன்வெர்ட் பண்றதுங்கிறத விட ஒரு ப்ராபகண்டா வைக்கிறது இங்க. ஓகேவா? இது ஒரு அச்சத்தை உண்டு இல்ல ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது இல்ல. அவங்க கன்வெர்ட்டும் ஆகலாம். இருப்ப 2 ஆப்ஷன். ஒண்ணு நீ கன்வெர்ட் ஆகும், இல்ல இந்த ஊரை விட்டு போயிரு. இங்க நீ இருந்தா இந்துவா தான் இருக்கணும். இல்ல அதுதான் இந்த ஆக்டோட ரூலுமே. நீங்க சர்டிபிகேட்லாம் உள்ள ப்ராப்பரா உள்ள காட்டும் போதுலாம் நீங்க இந்துவே கிடையாது ப்ரோ, நீங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது. ஓகேவா? நீங்க பாஸ்போர்ட் வாங்கி சாதாரண விசா உங்களுக்கு கொடுத்துருவான். நீங்க விசாவோட வாழ்ற ஒரு நார்மல் வெளிநாட்டு பர்சன் தான். ஓகேவா? நீ அகதி மாதிரி தான் கணக்கு. நீங்க பாகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து பல ஆண்டுகளமா இங்க இருக்காங்க. ஓகேவா? எப்பனா உனக்கு முகலாய காலத்துல இருந்து இங்க இருக்க முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? முகலாய காலத்துல இருந்து இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ப்ராப்பரா வந்து பாகிஸ்தானுக்கும் சரி ஆப்கானிஸ்தானும் சரி அவங்களுக்கு எதுவுமே அந்த எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. இன்கேஸ் அவங்க வந்து இங்க இருந்து அவங்க நாட்டை விட்டு போறாங்கன்னா அவங்க நாட்டை அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க ப்ரோ. நீ இத்தனை நாள் எங்கன்னா இருந்துன்னு கேட்பான். கேட்கறப்ப நீ என் நாட்டு கிடையாது, நீ போ உன் நாட்டுக்கு போன்னு சொல்லி அவன் அங்கேயும் தொடுத்துவான். என்ன ஆகுனா இவன் பல நாட்டுக்கு போய் அகதியாவே வாழ்ந்துட்டு இருப்பான். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. இது இவங்க பண்ற வேலை. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு தெரியும் கிளீனா உங்களுக்கு பிஜேபிக்கு. ஓகேவா? நம்ம அதர் கண்ட்ரி வந்து இவங்க பாகிஸ்தானுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா சேர்க்க மாட்டானுங்க. ஏன்னா வந்து இவனுக்கு பல ஆண்டு காலமா நம்ம கருத்து தான் வாழ்ந்துருக்கானுங்க. இவனுக்கு ஆப்கானிஸ்தான் போனாலும் வேலைக்கு ஆகாது. அவங்களோட இது இருக்காது. அது தெரிஞ்சுதான் இவனுங்க புஷ் பண்றாங்க. எதுக்கு இந்த புஷ்னா நீ இந்துவா மாறு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரு சிம்பிள் மேட்டர், முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாத்தையுமே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன் 3 வருஷத்துக்கு நம்மளுக்கு இந்துவா முஸ்லீமா இருந்து இந்துவா மாறினா உனக்கு கொடுத்துறானுங்க சீக்கிரமா, உனக்கு பேர் மாற்றம் எல்லாம் கொடுத்து உனக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன் கிறிஸ்டினா மாறினா உனக்கு கொடுக்க மாட்டேறாங்க இந்துவால இருந்து அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இவங்க எல்லாருமே இவனோட குறிக்கோள் என்னன்னா நீ இந்துவா மாறினா ஒரு சீக்கிரமா கிடைச்சிடும், நீ இந்துவா மாறு அப்படின்ற ஒரு பெனிஃபிட். இந்து ராஷ்டிரியா அவ்வளவுதான் அந்த ஒரு இது வைக்கிறான் அவன். முஸ்லிம் ரிலிஜனுக்கு மட்டும் இந்த மாதிரி டார்கெட் பண்றாங்க. இல்ல இது கிறிஸ்டியானிட்டி இருக்கு. பட் மேக்ஸிமம் முஸ்லிம்க்கு தானே இருக்கு. இல்ல இது நாட் ஒன்லி முஸ்லிம்ஸ் தான் மெயின் டார்கெட். எக்ஸாம்பிள் வந்து நீங்க மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா
முஸ்லீம் இது கிறிஸ்டின் தேவாலயங்கள்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டது கிறிஸ்டின் மிஷினரிஸ், கிறிஸ்டின் பெண்களை தான் தூக்கிட்டு போய் கூட்டு ரேப் பண்ணானுங்க. அது சொல்லவே அருவருப்பா இருக்குது. அவ்வளவு கேவலமா நடக்குது மணிப்பூர்ல. ஆனா இந்தியாவுல மத்த ஏரியா எல்லாத்துலயுமே போய் பிரதமர் டாட்டா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு ஆவாலா ஊவாலாம்பாரு, அங்க மட்டும் போக மாட்டாரு. ஏன்னா மணிப்பூர் கண்ணுக்கு ஹரிஷ் ப்ரோ, தெரியாது. இது 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 இந்த கோடு எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? பிரச்சனை வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் எங்க போகுதுன்னா கேரளாக்கு தான் போகுது. ஓகேவா? கேரளால வாழ்ற நீங்க ஒரே ஒரு செகண்ட், சாரி அதுக்கு நம்ம அந்த கேரளா ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இவங்களும் அது கிடையாது, இது வேற ப்ரோ. இது கேரளா ஓ ஸ்டோரி. சரி, இல்ல அந்த டாபிக் போயிருவோம் நெக்ஸ்ட். கொஞ்சம் இவங்களும் ப்ரோ சுந்தரும் கார்த்திக் நமக்கு இப்போ ஓகே நம்ம ஃபைன். நம்ம எல்லாருக்குமே வந்து சிஏஏ வந்து எதனால நம்ம வந்து எதிர்க்கோங்கிற ஒரு புரிதல் இருக்கு, ஓகேவா? இப்போ நீங்க மெயினா வேற பக்கம் போய் ஒருத்தர்கிட்ட கொஸ்டின் வைக்கிறீங்கன்னா அவங்க முதல்ல சொல்றது என்னன்னா, இது வந்து முஸ்லீம் தானே உள்ள வராங்க, இதுல என்ன உங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்னு தான் கேட்கறாங்க. நம்ம அதுக்கு தான் பதில் கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப என்ன அவங்க கிட்ட கேட்டுங்களேன், 3 கண்ட்ரியுமே வந்து இந்தியாவில இருந்து வெளியே இருந்து பிரிஞ்சு முஸ்லீம்ஸ் மட்டும் தனியா பிரிச்சு வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரதர் ஆனா உங்களுக்கு. இப்ப அந்த கண்ட்ரிஸ் வந்து பிரியும் போது இந்துக்கள் வந்து இந்தியாவுக்குள்ள நாங்க இந்துக்கள், நாங்க இந்தியா வரோம், இது முஸ்லீம் கண்ட்ரியா இருக்கு அப்படின்னு வரல. ஆனா பிரிக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்கேயே தான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க எப்படி இந்தியா வேண்டாம் அப்படின்னு தானே அந்த இந்துக்களுமே அங்க போயிருக்காங்க, அந்த நாட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப பங்களாதேஷா இருக்குன்னு வைங்களேன், அங்க ஒரு இந்து இருக்காங்க. இப்ப நாட்டை பிரிக்கிறாங்க, இருந்து பிரிஞ்சு வருது. அப்ப அந்த இந்துக்கள் என்ன நினைச்சிருக்கணும், நம்ம இந்தியாவுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிருக்கணும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. எனக்கு இந்தியா வேண்டாம், நான் பங்களாதேஷ்ல இருந்துக்கிறேன், எனக்கு நாடை புது நாடா பிரிக்கிறாங்கன்னா நான் அந்த நாட்டுல இருந்துக்கிறேன் தான் நினைக்கிறாங்க. அப்ப அவங்களும் அவுட் சைடர் தான், அந்த முஸ்லீமும் அவுட் சைடர் தான். அப்ப பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களும் பங்களாதேஷ்ல முஸ்லீமும் வந்து அவுட் சைடர் தான், பங்களாதேஷ்ல இந்துமே வந்து அவுட் சைடர் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். ஆனா இவங்க கொண்டு வர சிஏஏ எப்படி இருக்குன்னா, பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்கள் மட்டும் ஒரு இந்தியன்ஸ், அவங்க வந்து ப்ரீவியஸா இந்தியன் சிட்டிசனா இருந்தவங்க. ஆனா அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து ப்ரீவியஸா இந்தியன் சிட்டிசனா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க, ஓகேவா? நம்ம அதை தான் வந்து மெயினா எதிர்க்கணும். இப்ப பிரிஞ்சு போன கண்ட்ரிங்கிறப்ப அங்க வாழ்ற மொத்த மக்களுமே என்ன வருது உங்களுக்கு, ப்ரீவியஸா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்தவங்க தான், ஓகேவா ப்ரோ? அப்ப அங்க இருந்து யார் வந்தாலும் நாம வந்து ஒண்ணு அவுட் சைடரா கன்சிடர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, மதத்தை வச்சு பிரிச்சு இந்துக்கள் மட்டும்தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவில வாழ்ந்தவங்க அப்படின்னும், முஸ்லிம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இங்க வாழவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பிரிச்சு இந்த இதை சிஏஏ கொண்டு வராங்க. நம்ம இதை தான் மெயினா ஒரு பாயிண்டா வச்சு பேசணும். இதை வச்சு பேசும்போது அவங்க கிட்ட பதில் இருக்காது, ஓகேவா ப்ரோ? நான் ஜோசப். பேசுங்க பேசுங்க பேசுங்க. நான் ஜோசப், நெல்லை மாவட்டம் கூட்டப்புளிங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்கா, இந்த பிரச்சனை இன்றைக்கு ஆரம்பிச்சது இல்லை. 1948 நம்ம பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் எல்லாம் பிரிஞ்ச நேரத்துல நம்ம ஊருக்கு வரலாம் அப்படின்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஊருக்குள்ள வந்தவங்க போக, அதுக்கப்புறமும் அங்கேயே இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிறைய முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ் திரும்பவும் இல்லை எங்களுக்கு இங்க பிரச்சனை இருக்குது வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் வந்து ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாப்புல, திரும்ப வரணும் சொல்லும் போது இவங்க வந்து அப்பவுமே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான்ல உள்ளவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, ஈஸ்ட் பாகிஸ்தான்ல உள்ளவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஆனா இது பப்ளிக்கா இப்ப சொல்ற மாதிரி சொல்லல, மறைமுகமா வேற மாதிரிலாம் செஞ்சாங்க. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்கா, இவங்க இப்ப ஓட்டுக்காக, இவங்க ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது மத ரீதியா மக்கள் மனசுல இந்த பிரிவினையை உண்டு பண்ணி இந்த ஓட்டு அவ்வளோத்தையும் இந்த எலெக்ஷன்ல வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்யறாங்கிறதான் என்னுடைய பார்வையா இருக்குது. என்னதான் வரலாறுகள் இருந்தாலும் நம்ம அரசர்கள்லாம் ஆண்ட காலத்துல ஒரு விதமான சட்டங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த சட்டத்தை நம்மளா இப்போ ஃபாலோ பண்ண முடியாது. இன்றைய சூழ்நிலைக்கு மக்கள் எந்த மனநிலை இருக்காங்களோ, மத சார்பற்ற நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு சட்டங்கள் கொண்டு வரணும். ஆனா நான் என்ன ஐக்கிய நாடுகள் வந்து இன்றைக்கு இதை எதிர்த்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம அரசாங்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த சட்டம் வந்தால் ஐக்கிய நாடுகளிலிருந்து எதிர்ப்புகள் வரும், இதனால நிறைய பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கு வருங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா இந்த அஜெண்டா அவங்களுக்கு என்னன்னாக்கா, இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரதுனால கூடுதல் ஓட்டு நமக்கு கிடைக்க என்ன வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன் ஆக்சுவலா. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி ப்ரோ, இப்ப எப்படின்னா
அவங்க இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க என்னன்னா வச்சுங்களேன், இப்ப பங்களாதேஷா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், அங்க இருந்து ஒரு முஸ்லீம் வராருன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து த்ரெட்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே இந்துஸ் வராங்கன்னா இந்தியாவுக்கு வந்து த்ரெட் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப பிரெயின் வாஷ் பண்ண முடியாதா? என்னோட கேள்வி என்னன்னா வைங்களேன், இப்ப இந்தியால இருக்கிற ஒரு முஸ்லீம் இந்தியா தான் என்னோட நாடுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பங்களாதேஷ்ல இருக்கிற ஒரு இந்து வந்து பங்களாதேஷ் தான் என் நாடுன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அவங்க அப்படி அவங்க நினைக்கிறாங்களா? இப்ப எங்க அவங்களும் ஒரு த்ரெட்டா தானே நம்ம அவங்க எங்க பார்க்கணும். இது ம்? பிறந்திருக்காங்களோ அந்த அடிப்படையில அவங்களும் அவங்களுக்கு அவங்களும் தோணலாம். யாருன்னா நீ எப்படி வேணாலும் பிரெயின் வாஷ் பண்ணலாம். இவங்க மட்டும் தான் த்ரெட், அவங்க மட்டும் தான் த்ரெட்னு நம்ம வந்து பிரிக்க முடியாதுல்ல. இல்ல அதான் அவங்க மதத்தின் அடிப்படையில இவங்க த்ரெட் இல்ல அப்படிங்கறத எப்படி பிரிக்கிறாங்க இவங்க? கண்டிப்பா முடியாது. டெரரிஸ்ட்ங்கிறவன் டெரரிஸ்ட் தான். அவன் இந்த மதத்துல தான் இருப்பான், அந்த மதத்துல இருக்க மாட்டான்றதே வந்து ப்ரொஃபைலிங், ரேஷியல் ப்ரொஃபைலிங் பண்ண முடியாது நம்ம அந்த மாதிரி. மாம்ஸ் இதுல ஒரு செம்ம காமெடி சொல்றேன். இப்ப வந்து அந்த தேர்தல் பத்திரிகை அறிக்கையெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் மூச்சுக்கு முன்னோட்டம் பாகிஸ்தான் 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 சொல்லிட்டு இருக்க ஆட்கள், அதாவது பிஜேபி ஆட்கள் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அந்த பாகிஸ்தான்லயே ஒரு நிறுவனத்திட்ட லஞ்சம் வாங்கியிருக்கானுங்க. 50 கோடி வாங்கியிருக்கானுங்க. 1 50 கோடி. இவனுக்கு வந்து என்ன பண்றானுங்கன்னா, பயங்கரமா இவனுக்கு அரசியல் பண்ணறதுக்காக நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்க எடுக்கிற ஆயுதமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சனாதனம், இன்னொன்னு கடவுள். எனக்கு பிடிச்ச கடவுளை நான் கும்பிடுறேன், இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா இந்த கடவுளை வச்சு இவனுக்கு பிசினஸ் பண்றானுங்க. எதுக்காகன்னா நாட்டுப்பற்று. அவனா பாரத மாதான்னு சொல்லி சிதைவதான் கிரியேட் பண்றானுங்க இங்க. அதனால இவனுங்க சுயநோக்கம் வந்து இதுதான் என்னன்னா, இங்க நாங்க மட்டும்தான் வாழணும், நான் லீடரா இருக்கணும், நீங்க அடிமையாவே இருக்கணும், அவ்வளவுதான். இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கானுங்க. நம்ம ஒண்ணு சேர்ந்து அடிச்சோம்னா மட்டும்தான் உங்களை துரத்த முடியுமே தவிர நம்ம தனித்தனியா போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக என்ன சொல்ல வரணும்னா, அவனுங்களை மதவாத சக்திகளை உள்ளே விடக்கூடாது. நாளைக்கு இன்கேஸ் இந்த சிஏஏ அமல்படுத்திட்டானுங்க, இது எதுக்காகன்னா அந்த தேர்தல் அறிக்கையை வந்து அப்ப உச்ச நீதிமன்றம் கட்டாயம் வெளியிட்டாகணும்னு சொன்னதுக்கு உடனே எனக்கு ஒரு கேள்வி கோரைமாம்ஸ், ஒரே ஒரு செகண்ட். நான் என்ன கேக்குறேன், 5 வருஷமா வந்து கேஸோட பிரைஸ குறைக்க முடியல, பெட்ரோலோட பிரைஸ குறைக்க முடியல. ஆனா வந்து எலெக்ஷன் வந்த உடனே எப்படி அவங்களால குறைக்க முடியுது? அல்ல அதான் இல்லங்களேன், நான் இது என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இத இப்படி பண்ண வச்சுங்க. அவங்க இப்ப நீங்க போய் ஒரு பிஜேபி கிட்ட போய் பெட்ரோல் 100 ரூபா வந்துருச்சுன்னு என்னதுமா சொல்லுவாங்க? 4 வருஷமா பெட்ரோலோட விலை ஏறவே இல்ல, அத பாக்குறீங்களா யாராவது அப்படின்னு. ஆனா நம்ம ஏன்னா எப்பரா எலெக்ஷன் வந்த உடனே நீங்க குறைச்சீங்க அப்படின்னு கேட்டா மட்டும் வாயை முட்டு போயிருவானுங்க அந்த சைடு. இல்லங்க, இப்போ நான் என்ன கேக்குறேன், இப்போ கோரைமாம்ஸ் நீ சொல்ற இது ஒரு செகண்ட் வந்து கரெக்டா வச்சோம்னா கரெக்டா. இப்போ நீங்க சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கணும், இது எல்லாமே புரியுது. இப்போ நியாயமா பாத்தீங்கன்னா சிஏஏ பத்தி குரல் கொடுக்கற போது சேர்ந்து அடிக்கணும்னா நீங்க ஆதரிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஆனா சிஏ பத்தி குரல் கொடுத்தோன்னா இங்க இருக்கிற திமுகவினருக்கு என் கோவம் வருது. புரியல மாம், நிஜமா எனக்கு அதான் புரியல. நான் பதிவே போட்டேனே, எதுக்குடா உங்களுக்கு கோவம் வருது? நியாயமா சங்கிக்கு கோவம் வரணும். அவன் தான் திட்டுவான், அவன் தான் நம்மள அசிங்கமா பேசுவான், அப்படி சண்டை வஞ்சு கட்டிட்டு வருவான். இவங்க எல்லாம் வாண்டடா வந்து வண்டியில இருந்து எனக்கே புரியல. நான் அதனாலதான் பதிவாவே போட்டேன், என்னடா அது புது டிசைனா இருக்கு அப்படின்னு. அது வந்து டிஎம்கேக்கெல்லாம் ஏன் கோவனா ப்ரோ, அவங்களுக்கு அவங்க தலைவருக்கு வர வேண்டிய கிரெடிட் வந்து ஒட்டுமொத்தமா விஜய் எடுத்துக்கிட்டாரு. அதுதான் இதுல இன்னொரு என்னடா இது, என்ன இந்த போட்டியாடா? மக்களுக்கு பிரச்சனை நடக்குது, அவங்களுக்கு குரல் கொடுக்கணும். நைட்டு தளபதி அறிக்கை கொடுக்கறாப்ல கொடுத்துட்டு அவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து உறுதிப்படுத்தணும்னு. ஆல்ரெடி அதெல்லாம் போட்டு நாங்க அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருந்தாலும் ஏன் மறுபடியும் முதல்வர் அடுத்த நாள் உடனே ஏன் வந்து அது பேசணும்? நைட்டே பேசி ஏன் அடுத்த நாள் பேசணும்? ஏன்னா தளபதியுடைய அந்த அறிக்கை வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேலை அது மட்டும் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், தளபதியோட ஒரு செகண்ட் பிரதர், ஒரு செகண்ட் இது மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது தளபதியோட வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்க டிஎம்கே வந்து பிஜேபி அப்போஸ் பண்றது வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஓகேவா? எல்லா விஷயத்திலயும் எதிர்ப்பாங்க. இப்ப ஒரு வருஷம் பாத்தீங்கன்னு வைங்களேன், இவங்க பிஜேபி அப்போஸ் பண்றதை ஃபுல்லா குறைச்சிட்டாங்க. இப்ப எந்த ஒரு அறிக்கையுமே வராது. நீங்க பாத்துருந்தீங்க ஒன்னே ஒண்ணு இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. போன வாரம் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, மகேஸ்வரின்னு உமா மகேஸ்வரின்னு ஒரு டீச்சர், நல்ல டீச்சர். அவங்க குழந்தைகளுக்கான ஒரு ஆரோக்கியமான கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர். அவங்களை எனக்கு ரொம்ப பழக்கம், ரொம்ப க்ளோஸ். அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, புதிய கல்விக் கொள்கை எகென்ஸ்ட் பண்ணி எப்பவுமே எழுதுவாங்க அவங்களுடைய பேஜ்ல, பேஸ்புக்ல பயங்கரமா எழுதுவாங்க. குழந்தைகளுக்கு இதெல்லாம் திணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, கல்வியில இருக்கக்கூடிய சீர்கேட் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க போன வாரம். எதுக்காகன்னு கேட்டா, புதிய கல்விக் கொள்கையை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல அதிகாரிகள் மிரட்டிருக்காங்களாமா. இவங்க என்ன டிசைன்னு எனக்கு புரியல. இதெல்லாம்
இல்லங்க இல்ல அந்த இது டிசைன் வேற ப்ரோ இல்லைன்னா அது என்னன்னா கிளியரா ப்ரோ சொல்றேன். அவங்க பண்ண ஒவ்வொரு ஸ்கேமும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஜேபி ப்ரோ வந்து இது இடி வச்சு ஹரிஷ் ப்ரோ டாபிக் டைவர்ட் ஆகி மிரட்டுறாங்க. எங்கேயோ போகுது. அப்ப சிஏஏ மிரட்டும் பத்தி போது இவங்க என்ன பேசலாமா ஹரிஷ் ப்ரோ? பண்ணிட்டாங்கன்னா இல்ல இல்ல ஒரு பேசலாம். இல்ல நிமிஷம். பொதுவாவும் இத பத்தியும் விமர்சனம் பண்ணலாம், தப்பு இல்ல. பட் இல்ல சிஏ பத்தி கோரை ஏதாவது இருந்தா அது சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். கோரை வந்து வார்த்தைக்கு வார்த்தை சேர்ந்து எதிர்ப்போம்னு சொல்றாப்புல. ஆனா வந்துட்டு உதயநிதி வந்து சனாதன தர்மத்தை பத்தி பேசினப்போ மொத்த இந்தியா கூட்டணியும் இந்தியா முழுக்க பட்ஸ்டோன் பண்ணி தான் நீங்க உங்களோட கூட்டணியவே காப்பாத்திக்கிட்டீங்கன்றது வந்துட்டு உங்களுக்கு நான் திரும்ப ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கோரை. அதனால வந்துட்டு இந்த சேர்ந்து ஒழிக்கிறதுன்றதெல்லாம் வந்துட்டு வாய் பேச்சுக்கு மட்டும், வாயில மட்டுமே வாள் வீசுறவங்களுக்கு மட்டும்தான். சேர்ந்துனா மக்கள் தாங்க இன்னைக்கு சேர்ந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த நான் கட்சியுமே சொல்ற சேர்ந்து ஒழிக்கல. சேர்ந்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் அதை சொல்ல வரல. நான் சொன்னது மக்கள் சேர்ந்து நிக்கணும்னு சொல்ல வர மாம்சம், நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. அதான் மக்கள் தான் நான் சேர்ந்து சொல்ல வர நிக்கணும். அவர் பாயிண்ட் கூட்டணியை வேற. சொல்லல அவரு. இல்ல இன்னொன்னு இல்ல நான் அதான் நான் சொல்றேன். சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இங்க நாம எல்லாம் இல்ல இல்ல ஒன்னா கை கோரை கோர்த்து மாம்சு, நிக்கணும் இந்த அந்த இடத்துல. விஷயத்த மக்கள் மட்டும் கிடையாதுயா. மக்களுக்கு எதிர்க்க நீ சனாதனத்தை இருக்கிற, நீ ஒரு விஷயத்தை எதிர்க்கிறனா அந்த டைம்ல கட்சி சண்டையெல்லாமா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மக்களுக்கு தானே நிக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சுதான் நிக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆமா ஆமா கட்டாயம் அந்த இடத்துல நம்ம எல்லாருமே அப்போ ஒண்ணு வந்துட்டு சேர்ந்துதான் நான் நிக்கணும். இப்ப ஒன்ன சனாதனம் கடிப்பேன் எதிரா அப்படின்னா இல்ல மாம்ச, இப்ப சனாதனம் எதிரா அதுல இருக்கக்கூடிய சீர்கேட்டுக்கெல்லாம் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிமைன்னு அதுல சொல்லுது, பெண்களை வந்து தீட்டுன்னு சொல்லுது, இல்லப்ப குழந்தைகளை வந்து ரொம்ப அறிவுறுப்பா சொல்லுது. அதான் அடிமை நான் சனாதனம். சொல்லுது. ஆமா எம்எஸ்கே வந்துட்டு சனாதனம் வந்து சொன்னாப்ல. மிக 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 அசிங்கமா இல்ல சொல்லுது. எம்எஸ்கே அதெல்லாம் சொன்னாப்ல படிச்சோம்னா அதெல்லாம் லாஸ்ட் நான் 3 இருக்கு, இயர்ஸ்ல புத்தகமே என்கிட்ட வந்துட்டு இருக்கு. இல்ல அந்த குறை புத்தகம்லாம் நான் லாஸ்ட் இங்க படிச்சு காட்டணும்னா ஒரே டைம் நிமிஷம் பத்தாது, அவ்வளவு இருக்கு. ஒரே நிமிஷம் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்துட்டு இப்ப எம்எஸ்கே சொன்னாப்ல ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு பிஜேபியோட எதிர்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு டிஎம்கே இருந்து. லாஸ்ட் ஒரு வருஷம் கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்றாப்ல. அது எல்லாமே வந்துட்டு இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான். அந்த இந்தியா கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்கு உதயநிதி பேசின பேச்சு வந்துட்டு இந்தியா ஃபுல்லா எடுபடல, தமிழ்நாட்டுல எடுபட்டுச்சு. பட் ஆனா இந்தியா கூட்டணியில இருக்க அந்தந்த மாநில தலைவர்களே வந்துட்டு இவர் இப்படி பேசினாருன்னா நாங்க டெபாசிட் இழந்துருவோம்னு அப்படி சொல்ற நிலைமையில தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கே தவிர்த்து நீங்க சேர்ந்து எதிர்க்கிறதுனா இன்னைக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து நிக்கிறாங்கன்னு கேட்டா அதை எனக்கு அவ்வளோ பெரிய சாம்பிள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி என்ன சென்டிமெண்ட் அனாலிசிஸும் தெரில. பட் ஆனால் இங்கே இருக்க கட்சிகள் இன்னமும் வந்துட்டு அவங்களுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்காண்டி மட்டும்தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து உண்மையாவே உளமாற ஒருத்தன் மக்களுக்காண்டி தான் நிற்கிறான்னு கேட்டால் இன்னைக்கு இந்தியாவில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கிடையவே கிடையாது. அதனால வந்துட்டு பார்க்கலாம். மேபி அதான் சொல்றேன், பாலிடிக்ஸ் வந்து சூஸ் த லெஸ் ஈவல்னு சொல்லுவாங்க. 2 ஈவல்ல எது வந்துட்டு குறைஞ்சபட்ச ஈவலோ அது சூஸ் பண்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது யூ மே டேக் இன்டு கன்சிடரேஷன் தான். அப்படி இருக்கும்போது ஓகே அது கோரை சொன்னா ஒரு பக்கம் ஏத்துக்கலாம். பட் ஆனா சேர்ந்து எதிர்க்கிறோன்றதெல்லாம் வந்துட்டு கோரை அதெல்லாம் சும்மா கோரை அதெல்லாம் ஒருபோதும் ஏத்துக்கவே முடியாது. அதுக்கான முயற்சியை நாம முன்னெடுப்போம் மாம்ஸ். நான் சொல்ல வருது என்னன்னா, இவனுங்க உங்களுக்கு நம்பாதீங்க, இனி நாம முன்னெடுப்போம்னு சொல்ல வரேன். அதை நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்திடுங்க. அந்த மக்களை வார்த்தையை நாம பயன்படுத்தாம ஒருங்கிணைக்கலாம், அதுதான் சொல்ல வரேன். நாம ஒண்ணு சேர்ந்து இங்க நிக்கணும், நான் அவ்வளவுதான். ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தையை பயன்படுத்தாம நம்ம சேர்ந்து நிப்போன்றதுல வந்துட்டு நீங்க உடனே அது பாயிண்ட் மொத்த கொண்டு வண்டி கொண்டு போய் அங்க திருப்பிட்டீங்க பாத்தீங்களா? கோரை உண்மை என்னன்னா 300 பேர் கேக்குற போது கட்சியில அதை சேர்ந்து போன்றது வந்துட்டு எதிர்ப்புனா அது பிஜேபி சேர்ந்து எதிர்ப்புனா ஏய் ஒரே ஒரு செகண்ட்ரா, ஒரே ஒரு செகண்ட் எல்லாம் இருங்க. சுந்தர் கேக்குதாடா? கேக்குதுண்ணே. சரிடா பேசிடுறா, சாரிடா. இல்ல நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைச்சேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அப்படியே இல்லடா சாரிடா சீரியஸா சாரி. இதுல மாத்தி காமிக்குது, லேட்டா காமிக்குது. சரி பரவாயில்ல ஒண்ணும் இல்ல. ஆனா இது நம்ம டீல்ல பார்த்த விஷயங்கள் தான். ஆல்ரெடி வந்து எல்லாருமே ஒரு மன வியாதியில இருக்கானுங்க அவனுங்க வந்து. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவனுங்க எல்லாம் எப்படி சொன்னானுங்கன்னா, அவங்க விஜய் ஃபேன்ஸா ரொம்ப வருஷமா விஜய் ஃபேன்ஸா இருந்திருக்காங்க. இப்ப அவனுங்க வந்து விஜய் ஃபேன்ஸா இருந்து பிஜேபி சப்போர்ட்டரா இருந்திருக்காங்க. இப்ப போய் கேட்டா ஏன் வந்து விஜய் சிஏ எதிர்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சோங்களேன், அவங்க கேக்குறாங்க நம்ம கிட்ட. நம்ம சொல்றோம் இந்த மாதிரி வந்து முஸ்லிம்ஸை மட்டும் தவிர்த்து மீதி இவங்க எல்லாம் வரலான்றதே தப்புடா, எல்லாருக்கும் சமமா இருக்கணும், சட்டம்ன்றது சம உரிமை இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல மைனாரிட்டிஸ் எல்லாம் தாக்கிட்டு அவங்க ஏன் வந்து இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, அப்ப நீ அதை பத்தி யோசி அப்படின்ற மாதிரி. அதாவது அங்க இருக்கிற ஹிந்துக்கள் அவங்களெல்லாம் வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் தாக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு ஏன் வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அப்படியே அவன் வந்து வரவன் நல்லவனா கெட்டவனான்றத வந்து நீ வந்து டெஸ்ட் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா செக் பண்ணி உள்ள விடு. அவனோட கிரைம் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கூட நீ உள்ள விடு உன் நாட்டுக்கு. வரேன்னு ஆசைப்படுறவனா நீ ஏன் வந்து இது பண்ற, பார்ஷியாலிட்டி பாக்குற ரிலிஜன் பேஸ்டா
அப்படின்னு கேள்வி கேட்டா வந்து அவங்ககிட்ட பதில் இல்ல. ஃபர்ஸ்ட் திங். இல்ல இது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடினா ஆக்சுவலி என்னன்னா நான் கேள்விப்பட்ட விஷயங்கள். ஒரு கேரளால வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பேக்கர்ல வேலை செய்யலாம். சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலா அடிப்படையிலேயே அது தப்புன்னு தெரிஞ்சதுனால தாங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றானுங்க. அது தப்புன்னு தெரிஞ்சா அவன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாம இருக்க மாட்டான் சுந்தர். அவன் அது வந்துட்டு ஒரு மதத்தை வந்துட்டு அதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி முன்னெடுக்கக்கூடிய சட்டம்னு அவனுக்கு தெரியும். அவன் வெல் அவேர்ங்க. ஆக்சுவலா வந்துட்டு அதை ஏத்துக்கிட்டவன் மட்டும் தான் பிஜேபி சப்போர்ட் பண்ணான்னு தவிர்த்து அவன்கிட்ட போய் கேட்டா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்காதுன்றது முன்கூட்டியே தெரிஞ்சதுதான். அவங்கள்ட்ட போயிட்டு சிஏயோட டிஸ்அட்வான்டேஜஸோ அல்ல அதோட ஃபெயிலியரோ பத்தி சொன்னா அவனுக்கு அது தெரியும். தெரிஞ்சாலுமே அதை ஏத்துக்க மாட்டான் சுந்தர். இதுதான் மேட்ரு. ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு முதல் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது நான் ஜென்ரலைஸ் பண்றேன்னு நினைக்கிறேன்னா, பிஜேபி விஜய் ஃபேன் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா சொன்னீங்க. இல்ல அதாவது ப்ரோ அவங்க எப்படியாப்பட்ட இது வேணா இருக்கட்டுமே, என்ன வேணா இருக்கட்டுமே, ஒருத்தன் நம்ம நாட்டுக்கு வரான்ற போது நம்ம நிறைய மைக்ரன்ஸ் ஃபிலிம் எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு நாட்டுல வந்து அவன் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் வச்சுதான் அவன் இன்னொரு நாட்டுக்கு மூவ் ஆகுறான்றது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி வரான், என்ன பண்றான், அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம்னு நான் பாக்குறேன். அவன் என்ன பண்ணிருக்கான் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இன்னொரு விஷயம் என்ன, அந்த கேரளா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் இது. அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேக்கர்ல வேலை செய்யணும்னா கூட நீங்க வந்து ஒரு ரிலீஜனா கன்வெர்ட் ஆகணும், குறிப்பிட்ட ரிலீஜனா கன்வெர்ட் ஆகினாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும், நிறைய பேர் இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி அது வந்து சில நேரங்களை பார்க்கும்போது ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு தன்னோட மதம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் அதுக்கான வேலையை பண்ணிட்டே தான் இருக்கான். இப்போ நம்ம தாவைக்கா மெம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மள எப்படி மேனிபுலேட் பண்றான், ஒருத்தன் என்ன மாதிரி பாயிண்ட முன்வைக்கிறான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவன் மத அரசியல் பண்றானா, இன அரசியல் பண்றானா, ஜாதி அரசியல் பண்றானா எல்லாம் பார்த்து அதுல இருந்து நம்ம பிரிச்சு நம்ம சம நோக்கத்துக்காக சமத்துவத்துக்காக குரல் கொடுக்கறதா நம்ம வேலைன்னு நான் பாக்குறேன். இது பேசிக்கா சுந்தர் எங்க தெரியுமா லேக் ஆகுது, இதுல சில விஷயங்கள் வந்து அடிப்படையா நம்மளுக்கு வந்து இதனால இவன் சங்கிங்கிறவன் வந்து வேற எங்க இருந்தோ வந்து அவன் ஒரு கெட்டவனோ அவன் வாழ்க்கை பூரா அப்படிதான் இருப்பானோ கிடையாது. அவங்களோட எக்ஸ்போஷர் வளர்ந்த விதம். நம்ம எல்லாருமே ஒரு வயசு வரைக்கும் கண்டிப்பா ஒரு ப்ரோ சங்கியா தான் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஓகே இதெல்லாம் தப்பா இருக்கு, இதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு நம்மள மாத்திக்கிறது தான். இப்ப என்னன்னா இது ஒரு பேசிக்கா ஒரு பொது புத்தி இருக்கு தெரியுமா. இவனுங்களாதான் குண்டு வைப்பாங்க, இவனுங்களாம் இது பண்ணுவானுங்க, இவங்க கெட்டவனுங்க, இவனுங்க இதுல பிரியாணி கலப்பாங்க, இது கலந்துருவானுங்க. நீ இப்ப இங்க சொல்ற இல்ல தமிழ் இந்தியால சொல்ற இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இங்க இவ்வளவு அப்ராட்ல வந்து இங்க கொஞ்சம் படிப்பும் அதிகமா பண்ணி இல்ல காசும் நிறைய இருக்கிற போது கூட சில பேரு அந்த கேவலமான இதுலதான் இருப்பானுங்க. ஒருத்தன் வந்து என்ன பண்ணா, ஒருத்தர் நார்த் இந்தியாக்காரன் வந்துட்டு ஒர்க்ல வந்துட்டு என் கூட பேசிக்கிட்டு இருந்தான், நார்மலா பேசிக்கிட்டு இருந்தான். கையில எல்லாம் ஃபுல்லா மோதிரம் 4 கலர்லயும் கலர் கலரா போட்டுக்கிட்டு இருந்தான். எங்க இருந்தாலும் அப்படியே தாளம் தட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியா தான் இருப்பான். சரி சரி என்னடா அப்படின்னு பார்த்தா சோ யூ ஈட் அவுட் சைட் அப்படி இப்படின்னு கேட்டா, ஏதோ லஞ்ச் சாப்பிடுவோம் கேட்டேன். ஆமா நான் இங்க வந்து பிரியாணி சாப்பிடுவேன். அது வந்து ஒரு இங்க எப்படின்னா நிறைய இந்த இண்டோ பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், செம்மையா இருக்கும் பிரியாணி, அங்கதான் தரமா இருக்கும் சம்பவம். சரியா? சோ அந்த மாதிரிதான் சம்பவம். அவன் சொல்றான் சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டான். Hey, you should not eat. Did you hear what's happened? I received this WhatsApp message. அவங்க என்ன பண்றாங்களாம், நீ வெஜ் பிரியாணி வாங்கினாலும் அதுல பீஃப் வந்து ஊத்திடுவாங்களாம், அதோட கிரேவியை ஊத்திடுவானுங்களாம். அப்புறம் நீ வந்துட்டு சிக்கன் வாங்கினாலும் அதுக்கு பதிலா பீஃப் பீசஸ் எல்லாம் உள்ள நுழைச்சு போடுறாங்களாம். பார்த்தேன் மேலங்களையும். ஏன் அதுக்குள்ள வைக்கணும், நான் சாப்பிடணும்னா அதே வாங்கி சாப்பிடுவேன்ப்பா, நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டேன். அப்படின்னு யோர் ஹிந்து அப்படின்ட்டான். சரி என்னடா அப்படின்னா, இல்ல நம்மளுக்கு எல்லாம் இது கொடுத்தது அது இந்தியால இருக்கிற மாடுரா, இங்க இருக்கிற மாடை சாப்பிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னா டென்ஷன் ஆயிட்டான். பதன்னு வேர்த்துறான். அன்னில இருந்து 2 ஸ்டெப் பேக், நான் 4 ஸ்டெப் பேக், அவன் 2 ஸ்டெப் பேக் வச்சான். நான் இவனுக்கு கிட்டலாம் சேர்ந்தா நாளைக்கு நம்மள கடிச்சு வச்சிருவானுங்க அப்படின்ட்டு. ஐயோ நீ நம்பவே மாட்டேன். அப்புறம் என்ன சொல்றான், இந்தியால எல்லாம் நீ போனா அவங்க கோயிலுக்குள்ள எல்லாம் நீ போயிட முடியாது, போறதுக்கு முன்னாடி உனக்கு வந்து ஒண்ணு இதை கொடுப்பானுங்க, அது வந்து பீஃபோட பிளட் என்னென்னமோ வளர்றான் அவன் பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம. அப்பதான் புரிஞ்சிச்சு அவன் யாரு தெரியுமா, இங்க வந்து வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம ஊர்ல எய்ம்ஸ்ல டாக்டர், அவன் டெல்லியில வெறும் எம்பிபிஎஸ் அவன் இதெல்லாம் பண்ணல, பட் எய்ம்ஸ்ல டாக்டர் அவன்.
அங்க இருந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டுக்காக இங்க நல்லா இருக்கும் லைஃப்ன்ட்டு இங்க வந்துட்டான். வேற ஆனா ஹரிஷ் ப்ரோ, கிளினிக்கல் சம்பந்தமா வேலை இல்ல. எஜுகேஷன் டசன்ட் கேரண்டி யூ அப்படின்னு சொல்றது எஸ், அதோட அதுதான் இன்னொரு விஷயம் பாயிண்ட். நான் இன்னைக்கு ஆட் பண்ண. பேசுறானுங்கல்ல, ஆமா, ஐபிஎஸ் படிச்சுட்டானா அவன் புத்திசாலின்னு அவன் பேசுறானுங்கல்ல, ஒண்ணுமே கிடையாது. அது மேட்ரு ஆமா, கிடையாது. அவன் என்ன அதே மாதிரி பேசுறானோ அதை வச்சுதான் அவனுக்கு மதிப்பு. ஹரிஷ் ப்ரோ இன்னொரு விஷயம் சொன்னீங்க தெரியுமா, ஒரு 2 மினிட்ஸ் ஆனா முன்னாடி ஒரே நிமிஷம் சொன்னாரு. என்னன்னா ஆக்சுவலா ஓகே. தேர் கெட்டிங் கல்டிவேட்டட் ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு பிஜேபி வந்து ஒரு 10 வருஷமா முன்னெடுக்கிறது ரெண்டே விஷயம். ஏன்னா ஒன்னு ஹைப்பர் நேஷனலிசம், இன்னொன்னு நியோ நேஷனலிசம். எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நான் பெரிய ஜாதி இன்னொருத்தன் தாழ்ந்த ஜாதி பாக்குறானோ, பிஜேபி என்ன பண்றானா என் மதம் தான் வந்துட்டு சுப்பீரியரான மதம், எனக்கு இது எல்லாமே வந்துட்டு ஒரு சப்பார்டினேட் தான், இது என் கண்ட்ரின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி வந்துட்டு ஒரு 10 வருஷமா ஒரு ஆட்சி ஆடுறான். அது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒருத்தர் மைண்ட்ல கல்டிவேட் பண்றான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வி பீப்புள் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ கோ எக்ஸிஸ்ட் பண்ணி போயிட்டோம். தமிழ்நாட்டில் அது இல்லைன்றது வந்துட்டு உண்மையாவே வந்து ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு ஹாப்பினஸும் கூட. அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்ங்க. ஆர்எஸ்எஸ் அது ஒத்துக்கணும் ப்ரோ, ஆர்எஸ்எஸ் இருக்கு ப்ரோ. ஆனா இவ்வளவு இருந்தாலுமே, எவ்வளவு தாண்டி நீ எவ்வளவு வேலை பார்த்தாலுமே அதை ஒரு மக்கள் ஏத்துக்கணும்ல ப்ரோ. அதை ஏத்துக்கிற மனப்பான்மை வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன்ஸ் இருக்குன்ற போது ரொம்ப கஷ்டமாவும் வந்துட்டு ரொம்ப பயமாவும் இருக்கு. அப்போனா வந்துட்டு அவனுங்களை என்ன வேணா ஈஸியா விதைக்க முடியுமோ அப்ப அதை விதைச்சு அவனோட ஒரு அரசியல் பண்ணிடான்றது வந்துட்டு, அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல பண்றான்றது வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நார்த் விஷயமும் கூட. இந்தியாஸ்ல எல்லாம் பார்த்து நான் நிறைய சொல்லணும். நார்த் இந்தியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பாலிடிக்ஸ் ஸ்கூல் அவங்கள படிக்க வைக்காம கிஷோர் ஒரு சரிங்களா, அவங்கள வந்து படிக்க வைக்காம அவங்களை வந்து மத்திய அப்படின்னு சொல்றது ஒரு மலமட்டியாவே வளர்த்துட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் முக்காவாசி பேர் மெஜாரிட்டி பேர் படிக்கிறது இல்ல. நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமா படிச்சு ஏன்பா படிச்சவனே இப்படிதான் இருக்காங்கிற, நீ படிக்காதவனை பத்தி பேசிட்டு இல்ல இருக்க. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். நீங்க படிச்சவங்க கொஞ்சமாச்சும் அங்க இங்கன்னு பேசுவான். ஒரு நிமிஷம் கிஷோர், ஒரு நிமிஷம். படிச்சவனா அங்க இங்கன்னு பேசுவான். பட் படிக்காதவன் ஃபுல்லா வந்து நீ சொன்னதை கேட்பான். ஓ சொல்லிட்டாப்புல, மோடி சொல்லிட்டாப்புல. அவங்க வந்து பேசுறவங்க எல்லாம் நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து மோடி சொல்லிட்டாப்புல. ஏன்பா நான் பார்த்தவனும் அப்படிதான்ப்பா, என்ன கடினா கடிச்சிருவான்பா. அதுதான் ஹரிஷ் மோடி ப்ரோ உங்களுக்கு சொல்லிட்டாப்புல. இந்த பீஃப் இஸ் டேஞ்சர் டு லைஃப். இல்ல நான் சொல்லணும் நிறைய. இருங்க ஒரு நிமிஷம் கிஷோர், இருங்க. நான் முடிச்சிடுறேன். இருங்க ஒரே டென்ஷன் ஆகணும். நான் எல்லாருக்கும் டைம் ஒரே ஒரு செகண்ட். சுந்தர் ரொம்ப நேரம் இருங்க. சுந்தர் நீ பேசிட்டியா? ஒரே இரு மதன் டென்ஷன் ஆகுதுடா. இருடா மதன், இருடா நீ பேசதான்டா போற. இருடா ஒரே ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணு. ஒரே ஒரு செகண்ட். சுந்தர் பேசிட்டியா? மதனே நீ சிஏஏ பத்தி கிளாஸ் எடுக்கும்போது நாங்க பொறுமையா கேட்டு இருந்தோமே மதனே. டேய் சரி அதை விடுறா, நீ பேசிட்டியாடா? சுந்தர் சொல்லணுமா அது? இல்ல அத முடிச்சிடுறேன். அதாவது இந்த என்ன சொல்றதுன்னா, இப்போ இந்த மத அரசியல், ஜாதி அரசியல் இதை தவிர்த்து இருக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட கட்சி தமிழ்நாட்டுல, அதாவது திராவிட கட்சிகள், அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் இப்ப இது பண்றாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாயல் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஏன்னா அவங்களுடைய அடிப்படை கொள்கையை மறந்துட்டு, அது கொள்கையே என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு வச்சிருக்கானுங்க. கொள்கையை மறந்துட்டு மாறி போயிட்டு இருக்கிறானுங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, பொதுவா ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டுல தமிழ் படிச்ச மக்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்ப கர்நாடகா படிச்ச மக்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அவங்கவுங்க ஊர்ல ஒரு ஸ்டேட்லயும் ஒரு பாலிசி இருக்கு. அந்த மாதிரிதான் இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா ஒரு கொண்டு வரானுங்க. இந்தியா அப்படின்னா இந்து மக்கள் மட்டும்தான் இருக்கணும், நாங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இருக்கணும், அதனால வந்து நாங்க மெஜாரிட்டியா இருக்கனால மீதி மைனாரிட்டியா நாங்க ஒடுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதா நம்ம ஃபர்ஸ்ட். அந்த அண்ணன் சொல்ற மாதிரி நீ மட்டும்தான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதே தப்பு ஃபர்ஸ்ட். அந்த 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 மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதை கேள்வி எதிர்த்து கேட்கணும். அதுதான் சமநிலை இதுன்னு நான் பாக்குறேன். நல்லா இருக்கணும்னு இல்ல, இருக்கவே கூடாது. அந்த மாதிரிதான் இப்ப கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி இருங்க கிஷோர் ப்ரோ பேசிரு. இரு மதனி இரு, நம்ம நிறைய பேசுறோம். கொஞ்சம் இரு. கையெல்லாம் நீ தூக்கவே தூக்காத, நீ ஸ்பெஷல் கேட்டகரி கைய இருக்கு. நீங்க கிஷோர் ப்ரோ பேசுங்க. இல்ல இது இப்போ ஜோசப்னு ஒருத்தர் பேசியிருந்தாருங்களா, எப்படிதான் வந்து நார்த் இந்தியாஸ்ல ஓட்டு வாங்குறான்றது. ஆக்சுவலா 2019 வாங்கினதே எப்படின்னா, இந்த புல்வாமா அட்டாக் பேஸ் பண்ணிதான். இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பிரெயின்னா, முஸ்லீம்னாலே தீவிரவாதி தான், அவன் தான் பாம்பு மட்டும் தான் வச்சிருப்பான், அவன் வந்து வேற எதுவும் வச்சிருக்க மாட்டான்ற ஒரு அடிப்படை அந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஸ்கூல்ல. இன்னைக்கு இந்த ஜெய் ஸ்ரீராம்ன்றது எல்லா ஸ்கூல்லயும், அன்னைக்கு கோவில் திறந்த அன்னைக்கு எல்லா ஸ்கூல்லயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும்
அட்டனன்ஸ் எடுக்கிறப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி ஒரு போர்ஸ். இத வந்து எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே கல்டிவேட் பண்றாங்க. இப்ப நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்துல குரூப் இருந்திருக்கு. எனக்கு தெரியாது, என் ஃபேமிலியில மொத்த பேரும் நாங்க RSSல சேர்ந்திருக்கோம். அவங்க என்னன்னா இந்த பாரத் மாதா கி ஜெய் சாங்கு ஸ்டிக்கர் கொடுக்கறது, ஓன் ஸ்டிக்கர் கொடுக்கறது, இப்படி ஒரு கல்வி ஒரு குறிப்பிட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னாக்கா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது என்ன எதையோ நமக்கு திணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி காக்கி டவுசர் நல்லா லொடன்னு எங்களுக்கு இது என்ன நம்ம தமிழ்நாட்டுல இது நடக்கும்போது என்ன தெரியுது, நமக்கு புரிஞ்சு போச்சு என்ன அவனுக்கு எதையோ திணிக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனாலதான் நம்ம தமிழ்நாடு இந்த வகையில உஷாராயிடுச்சு. இது நார்த் இந்தியாவில வந்து இது உஷாராகல. ஏன்னா தற்குறி கூட்டன்றதுனால இந்த புல்வாமா அட்டாக்கு, பாகிஸ்தான் பாம்பு போடுறது, சைனா பாம்பு போடுறது, நம்ம சைனா அடிச்சோம் பாருங்க, எல்லாம் தூக்கி போடுங்க. சைனா சைடு போக மாட்டானுங்களே இல்லையா, அந்த டிவில கிஷோர் ப்ரோ, வடக்கன்ஸ் கேட்டா நாங்க ஓட்டே போறதில்ல, காங்கிரஸ் தான் ஓட்டு போடுறோம், இவனுக்கு கூட்டணி வச்சு ஜெயிச்சிடறானுங்க அப்படின்றாங்களே bro. அதை பத்தி என்ன இரு கிஷோர் ப்ரோ, நீ சொன்னில்ல இந்த மாதிரி லொடலாம் போட்டுட்டா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் ஓகேவா, அவன் வந்து என்ன சொல்றான், சேலம் பையன் என்ன சொன்னா, டேய் இருடா, ஸ்கூல் படிக்கிற போது நான் சொல்றது 6th ஸ்டாண்டர்ட்ல, நான் ஊருக்கு போறேன்டா இந்த வீக்கெண்டு, எனக்கு கிளாஸ் இருக்குன்னா. என்னடா கிளாஸ் அப்படின்னா, நான் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறேன் அப்படின்னா. மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னடா கத்துக்கிறேன், மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்னடா, கராத்தே, அப்பதான் கராத்தே தானே ஃபேமஸ், கராத்தே கத்துக்கிறியா என்னடா அப்படிங்கிறான். இது வேறடா, இன்னும் பயங்கரமா சண்டை சொல்லி தருவாங்க, இத கத்துக்கிட்டா நம்மள யாராலையுமே அடிக்க முடியாதுடா அப்படின்னா. என்னடா அப்படி என்னடா கத்துக்கிட்டாங்க, என்னடா பேரு அப்படின்னா, சாஹா அப்படின்னா. ஓ பெரிய வீர விளையாட்டு போலுகுது, இவனோ சாகசம் பண்றதுக்கு தான் சாஹா, நம்மளுக்கு பேரு இந்த கட்சி எல்லாம் எதுவும் தெரியாது, ஸ்கூல் படிக்கிறமோ என்ன தெரியும். அதுதான் ஓகே, ஏதோ அவன் சாஹான்னா என்கிட்ட, சரி நான் இந்த கிரிக்கெட் பிளேயர் பேர் மாதிரி சொன்னான் என்கிட்ட, சரிடா சரி ஏதோ பெரிய இதா இருப்பான் போல் இருக்கு, சண்டை கத்துட்டு வந்துடான்னு சொல்லிட்டு, நான் எப்படின்னா இவன் சேலம் போய் கத்துக்கிட்டு வரான்ல, இவன் அங்க கத்துக்கிட்டு வரத எனக்கு இங்க வந்து சொல்லி கொடுக்கணும். இவன் அப்பதானே நான் இங்க நான் ஊருக்கு போக முடியாதுல்ல, அதனால அவன் அங்க இருந்து வந்து எனக்கு இங்க ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. சரி இவங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்மளாம் ஸ்கூல்ல பாடுறா, இதை நம்ம கரெக்டா கத்துக்கிட்டோம்னா எவனுமே நம்மளை அடிக்க முடியாது அப்படின்னு இவங்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமா. இவனும் வரான், திடீர்னு உட்கார்ந்துக்கோ, காலை மடிச்சு வச்சுக்கோ, உட்காருனா. என்ன இவன் பண்றது எதுவுமே சண்டை மாதிரியே இல்லையா, இவன்கிட்ட நம்ம சண்டை கத்துக்கிட்டு சண்டை போட முடியாது. இதே போயிட்டு இருந்துச்சு பாரு. கரெக்டா 3வது வாரம் எனக்கும் அவனுக்கும் கிளாஸ்ல சண்டை, மண்டைய உடைச்சிட்டேன். அங்க போனீங்கன்னா இப்படி ஒரு குரூப் ஆஃப் பசங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள வந்து உட்கார வச்சுட்டு விளையாட விடுறது, ஒண்ணு கத்த வைக்கிறது, இந்த எப்படி சொல்றதுன்னா இந்த பெல்ட் பிடிச்சிட்டு இழுக்கிற மாதிரி எல்லாம் நிறைய கிரிஞ்சு எல்லாம் பண்ணுவானுங்க. நான் அதெல்லாம் இப்ப நினைச்சு எல்லாமே அரண்டவுசர் போட்டுங்க தானே பண்ணோம். குறிப்பா இன்னொன்னு சொல்லி கொடுப்பாங்க மாம்ஸ், காந்தி தான் நமக்கெல்லாம் எதிரி, காந்தியை தான் நம்ம கொன்னது வந்து சரியான ஒரு பாயிண்ட், சாவர்கர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு அததான் சொல்லி கொடுப்பானுங்க அங்க. அதான் இப்ப அந்த புல்வாமா யார் அந்த சேட்டு தொப்பி போட்டிருப்பாரு அவரா? அந்த சேட்டு பையன் தான். அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம், அது மட்டும் கிடையாது, அந்த ஷாக்கா கிளாஸ்ல வந்து வெள்ளையப்பன் ஒருத்தர் இருப்பாருல, வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல செத்தா போல சாவடிச்சாங்களே முஸ்லிம்ஸ், அவரு வந்து, நீ என்ன முன்னாடி ஸ்டூடெண்டா, எல்லாரும் பேரும் தெரிஞ்சு வச்சிருக்க? எல்லாரும் ஸ்டூடெண்டா இருக்கீங்களா இதுல? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல. அது வந்து சைல்ட்ஹுட்லயே தெரியாம திணிக்கப்பட்டது. இது வந்து தமிழ்நாட்டுல தெரியும் ப்ரோ, ஷாக்கா அது பேர் தான். அது நல்ல வேளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அதுதானே கவர்மெண்ட் ஸ்கூல். நீ தானே அது ஷாக்கா, அத அப்படி சொல்ல கூடாதுன்னு கோவப்பட்ட நீ தானே? அதுதான் சொல்றேன், அது ஸ்கூல் படிக்கிறப்ப ஷாக்கா கிளாஸ் போலாம்னு கூட்டு போவானுங்க, 5வது படிக்கிறப்பலாம் ஓகேவா. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல் மாறினது கவர்மெண்ட் நான் கொள்கையெல்லாம் மாத்திட்டேன். அங்க போறப்ப என்னன்னா, அந்த ஸ்கூல்ல வந்து இவனுங்க போட்டு காட்டுறது வந்து ஒரு பெரிய RSS தலைவர் இருக்காப்புல, அவர் ஸ்பீச்சை போட்டு காட்டு நல்லா மாதிரி தூங்குவானுங்க. ஃபர்ஸ்ட் திங் அது. செகண்ட் திங் வந்து இந்த இது தெரியுமா, அந்த பேர் என்ன, பகவத்கீதை இருக்குல்ல, அதான் ஒரு பகவத்கீதை புக் இருக்குல்ல, அந்த புக்கை வந்து கொடுத்து தினமும் உட்காந்து ஸ்லோகனா வரும், அந்த ஸ்லோகனை வச்சு தினமும் ஒரு ஸ்லோகன் பகவத்கீதை சொல்லலாம், நீ தீவிரவாதி அங்க. அப்போ ஓகேவா, நீ ஸ்லோகன் தப்பா சொல்லிட்டா நீ ஒரு தீவிரவாதி கணக்கு தான். நீ இந்துவா இருக்க ஸ்லோகன் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி அடிப்பானுங்க. அதுவும் நடக்கும். அது இல்லாம வந்து அடிக்கடிக்கு அப்போ வந்து இவரு மோடி எல்லாம் இருந்தாப்புல, அவரு கிளாஸ் நடக்கும், அவர் பேசுற ஸ்பீச் எல்லாம் எடுத்து போடுவாங்க, அவர் RSS தலைவரா இருந்தாப்புல. அப்ப
அவரோட ஸ்பீச் எல்லாம் போடுவானுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அரசு தலைவர் ஸ்பீச்ல எடுத்து போட்டு அப்படியே மத ரீதியா தூண்டுவானுங்க பயங்கரமா. இந்த அதெல்லாம் பார்ப்பானுங்க. அதுல நீ சேனல்ல டிபில ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் வைக்கிற போதே டவுட் வந்தது. எங்க இதுக்கு இல்ல இல்லங்க, மண்டையில இருக்கிற மூளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழுவி எடுத்துட்டு அந்த சங்கீதனத்தை உள்ள புகுத்திடுவானுங்க. நார்த் இந்தியால அப்படி புகுத்திதான் கிஷோர் பிரேக் ஆயிடுச்சு. ஒரே ஒரு மதன போகாத இடமே இல்ல. இருங்க ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஒரு திவ்யாவும் நதீரும் வந்து கை அதான் நானும் சொல்ல வந்தேன். ஓகே நதீர், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸ்பீக்கர் கொடுக்குறது. திவ்யா பேசிட்டோம், அடுத்து நீங்க பேசுங்க. சொல்லுங்க திவ்யா. தேங்க்யூ ஹரிஷ். இல்ல நான் வந்து ரொம்ப நாளா கவனிச்ச விஷயம், எப்படி வந்து இந்த ஹிந்துயிசம் வந்து இந்த அளவுக்கு வலுப்படுத்திட்டு இருக்காங்கிறது. நான் சொல்றது வந்து கிரிஞ்சா கூட இருக்கலாம், ஆனா நானே வச்சுக்கோங்களேன், இப்ப நம்மள பல பேரு இந்த ராமாயணம் மகாபாரதம்ங்கிற விஷயத்த டிவில அது வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து பாதிக்க வச்சிருக்காங்கன்னா அது பெரிய இம்பாக்ட் கண்டிப்பா கொடுத்துருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு அந்த பாதிப்பு இல்லைன்னா ஈவன் நம்மளே வெறித்தனமா பார்த்திருப்போம். மகாபாரதம்லாம் வந்து டிவில, விஜய் டிவில எவ்வளவு பேர் பார்த்திருப்போம். அது வந்து கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, பல வருஷமாவே வந்து ஒரு 10-20 இயர்ஸாவே அந்த மகாபாரதம் ராமாயணத்தை அதை வந்து திரும்ப 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 எடுத்துட்டே இருக்காங்க. வேற கேரக்டர்ஸ் போட்டு அது என்ன சொல்றது ரெனியூ பண்ற மாதிரி. இப்ப அது அதுக்கு இன்னும் முற்றுப்புள்ளியே இல்லை. இப்ப படமும் எடுக்க போறாங்க அதை நயமா வச்சு. அது மாதிரி இவர் ஒரு பிரபாஸ் ஒரு படம் நடிச்சாலே. இங்கதான் அவங்க வந்து ஹிந்துயிசம் அதை பார்க்கும்போது அந்த சீரீஸை நீங்க கண்டினியூஸா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த ஹிந்து அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய அவங்களுடைய வழிபாட்டு முறை, அந்த விஷயம் வந்து இவங்க புகட்டுறது நான் நல்லாவே கவனிச்சேன். ஈவன் நான் சொல்றேன், உங்கள சொல்ல, நம்மளுமே அதை அடிக்டடா பார்த்தவங்கதான். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க அந்த காலத்துல. ஒரே ஒரு இல்ல சாரி திவ்யா, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சோ சாரி. என்னன்னா இந்த மகாபாரதம் எல்லாம் சொன்னீங்களா, நான்லாம் வந்துட்டு நான் படிக்கிற போதெல்லாம் டிடிலேயே ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப இதுவா அந்த மெட்ரோ எதெல்லாம் போடுவாங்க, திருப்பி போடுவாங்க. ஆனா எனக்கு வந்து ஃபருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். நான் அதை அவங்க வீட்லயே உட்காந்து அவங்க வீட்டுல பாத்துருக்கோம். சரியா? ஆனா எங்களுக்கு மைண்ட் செட்டோ அதனால இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்பட்டதோ அந்த மாதிரி நம்ம சூழ்நிலையே அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல. அட்லீஸ்ட் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ்ல கண்டிப்பா தமிழ்நாட்டுல அதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து நீங்க நார்த் இந்தியாவில நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இந்த மகாபாரதம் ராமாயண சீரீஸ நீங்க நார்த் இந்தியாவில அப்ளை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு வந்து அது பயங்கர இம்பாக்டா இருக்கும். அவங்க ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு பற்றுல இருக்கிறவங்களுக்கு ஹிந்து நீங்க இன்னமும் பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த வழிபடுறது, பூஜை பண்றது, சிட்டிஸை தவிர நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பெண்கள் முக்காடு போட்டுட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இதுவாதான் இருக்காங்க. பூஜை பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் அவங்க அந்த இதை யூட்டிலைஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு டைரக்டா பண்றது. ஓகேங்களா? இன்னொரு மறைமுகமான விஷயம், நான் நிறைய யூடியூப் சேனல் நானே ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஷார்ட்ஸ்ல நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்துட்டே இருக்கும். கீர்த்தி ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, ஹிஸ்டரி தானே, நம்ம நாட்டுடைய வரலாறு தானே சொல்றாங்க, நம்ம அப்பப்ப தெரிஞ்சுக்கோமே நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா அது போக போகதான் எனக்கே தெரியுது காந்திய பத்தி தவறாவும், பட்டேலை பத்தி பெருமையாவும், நேரு பத்தி கொஞ்சம் தவறா ஒரு மாதிரி அவர் கொஞ்சம் டவுன் பண்ணி பேசுறது. அடப்பாவீங்களா, இப்ப அதோட அஜெண்டாவே எனக்கு ரொம்ப மாசம் கழிச்சு எனக்கு புரிஞ்சுது. அது ஸ்லோவா அப்படியே இன்ஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு ஆக்சுவலா பிஜேபிக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிறது இவங்க வந்து ஒரு தமிழ் பொண்ணுதான். அவங்க வந்து அந்த யூடியூப் சேனல்ல கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவுடைய கொள்கையை வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய நூதன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஹிந்துசம் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, இல்ல பிஜேபியோட அஜெண்டாவை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. இது என்னுடைய நான் கவனிச்ச விஷயங்களை ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணிடுறேன். ஹிந்து ஒரே ஒரு செகண்ட் கிஷோர், இது மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஹிந்துயிசம் தப்போ, ஹிந்து வழிபாடுகள் தப்போ, இல்ல மகாபாரதம் ராமாயணம் பாக்குறது தப்போ, அதை ஃபாலோ பண்றது தப்போ எல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா அது இன்டென்ஷனே கிடையாது. நீங்க சொல்றதும் அதான், அதனாலதான் கிளாரிஃபை பண்றேன். இதுல என்னன்னா மத்த ஸ்டேட்ல இருக்கவங்க இதுல ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆகி வேற மாதிரி அது பிரதிபலிக்கிறாங்க, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்கன்றதுதான் தப்பு. இது எப்படின்னா, நம்ம வந்து இது எல்லாமே நம்ம ஆர்வம் இருக்கலாம். சாமி கும்பிடுறது ஒருத்தர் தனிப்பட்ட விருப்பம், அவங்க கண்டிப்பா அதை கும்பிடலாம், அதெல்லாமே ஓகே. அன்டில் அதர்வைஸ் அதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களை நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றதோ, ஒரு வெறுப்பை வந்து அடுத்தவங்க மேல திணிக்கிறதோ,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணாம இருந்தாலே இட்ஸ் ஓகே. அதுல எந்த தப்பும் கிடையாது. அவங்களோட ஓன் பக்தி சாய்ஸா இருக்கலாம், பக்தி இருக்கலாம். அது முத்தி போய் வெறியா வெறி மாறக்கூடாது. கொண்டு எல்லாரையும் கடிக்கிற ப்ரோ அளவுக்கு அது ஒரு கேஸ் அடிக்கிற இருக்கு அளவுக்கு இருக்கக்கூடாது. யூபியில வந்து ஒரு கேஸ் இருக்கு. கிருஷ்ணர் கோயில்ல வந்து ஒரு பட்டியலினத்து பையன், ஓகேவா, அவன் உள்ள போல வாய்ஸ் கேக்கலடா குமாரா, லவுடா கேக்கல. எனக்கு கேக்குதா ப்ரோ? இப்ப மதன் பேசிட்டு இருக்கேன். மதன் உன் பேசுறேன். வாய்ஸ் கேக்குதுடா, அவனுக்கு கேக்கல. அவன் ஓகே இல்ல அது யூபியில ஒரு கேஸுமே ஃபைல் ஆச்சு ஒரு 10 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். என்னன்னா அது பட்டியலினத்த ஒரு பையன் வந்து கிருஷ்ணர் கோயிலுக்குள்ள போறப்ப இவனுக்கு போகல, ஓகேவா. போகலன்றப்ப அந்த பையன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். என்ன வார்த்தைன்னா, பிளே பாய் தானே, நம்ம பிளே பாய்னா பொண்ணு சுத்தின ஆள் தானே இந்த கிருஷ்ணரு, இவர் கோயிலுக்கு போயிட்டுலாம் நான் ஒரு சொல்லி அந்த பையன் வார்த்தை விட்டுருக்கான். அந்த பையனை சாவடிச்சாங்க, அடிச்சு. இவனுக்கு எப்படி பாக்குறாங்கன்னா, அவனுக்கு அவரை உள்ளன்ற பிரச்சனை இல்லை அவனுக்கு. என் கடலை நீ ட்ரோல் பண்ணிட்டியா அப்படின்ற ஒரு இது கான்செப்ட்ல வந்து அவனை அடிச்சு சாவடிக்கிறானுங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றானுங்க. இவனுக்கு வந்து சைக்காலஜிக்கலா அவனுக்கு பிடிச்சானுங்க. ஓகே இவனுக்கு வந்து நம்ம பெரிய கடவுள். சொன்னதுக்கெல்லாம் அடிக்கிறானுங்களா? ஆமா உண்மையதான். அந்த பையன் சொன்ன வார்த்தை அதுதான் எக்ஸாக்டா, ஓகேவா. சிம்பிளா நான் ஒரே ஒரு வேர்ட்ஸ்ல நான் சொல்றேன். நல்லா நீங்களே ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் மாம்ஸ். அந்த நதீர் வந்திருக்காரு, அவர் மட்டும் பேசிக்கிட்டோம். கண்டிப்பா மாம்ஸ். இல்ல ஒன்னே ஒண்ணு அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப நம்ம கார்ட்டூன் பாக்குறதுக்கும் இப்ப இந்த ஜெனரேஷன்ல கார்ட்டூன் பாக்குறதுக்கும் நிறைய டிஃபர் இருக்குது. இந்த சோட்டா பீம், அதே போல அந்த கிருஷ்ணா அண்ட் பல்ராம், தென் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்துச்சு கண்டினியூவா. நீங்க நல்லா அதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவோம் அதோட பின்னணி என்னன்னு தெரியும். நான் சின்ன பையனா இருக்கும் போது லிட்டில் கிருஷ்ணா எல்லாம் பாத்துருக்கீங்க. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத பொறுத்துதான் இது. என்ன பாத்துருக்கேன் வேற மாதிரி கேட்டது பண்ணானுங்க அது. லிட்டில் கிருஷ்ணா. ஓகே